VSNM ஹவுஸ் ப்ரமோட்டர்ஸின் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம திருவாரூர்ல பக்கா ஃபினிஷிங்ல சூப்பரான வீடு வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வர வேண்டியது VSNM ஹவுஸ் ப்ரமோட்டர்ஸ் தாங்க. நம்ம VSNM ஹவுஸ் ப்ரமோட்டர்ஸோட தி ராயல் அபார்ட்மெண்ட்ஸ் பிளாக் 2ஓட ஒர்க்கும் 1 மந்த்ல முடிய போகுதுங்க. இப்பவே உங்க கனவு இல்லத்தை ரிசர்வேஷன் பண்ணுங்க. ஃபார் மோர் டீடைல்ஸ் VSNM ஹவுஸ் ப்ரமோட்டர்ஸின் தி ராயல் அபார்ட்மெண்ட் கொடிக்கால் பாளையம், திருவாரூர். செந்தமிழே உயிரே நரும் தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே, நைந்தாய் எனில் நைந்து போகும் என் வாழ்வு, நன்னிலை உனக்கினில் எனக்கும் தானே. உலகெங்கும் இருக்கிற மதிமுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு எங்கள் பட்டிமன்ற குழுவின் சார்பில் தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். திருவாரூர் குளோபல் கலை அறிவியல் கல்லூரியும் திருவாரூர் VSNM நிறுவனமும் திருவாரூர் VSM ஆப்டிகல்ஸ் நிறுவனமும் இணைந்து வழங்குகிற இந்த பட்டிமன்றத்தை நிகழ்த்துவதற்கு அனுமதி வழங்கி நிகழ்வை தொடங்கி வைத்து அமைந்திருக்கிற இந்த கல்லூரியினுடைய செயலாளர், தாளாளர், எங்கள் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற மரியாதைக்குரிய அண்ணன் KSS தியாகப்பாரி அவர்களுக்கும் VSNM நிறுவனத்தினுடைய தொழிலதிபர் மரியாதைக்குரிய ஐயா முகமது யூசுப் அவர்களுக்கும் தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவர், என்றும் அன்பையும் பண்பையும் நட்பையும் மாறாமல் நாள்தோறும் போற்றி பாதுகாக்கிற மரியாதைக்குரிய அண்ணன் அறிவு அவர்களுக்கும் வருகை தந்து குத்துவிளக்கேற்றி சிறப்பித்திருக்கிற ராஜகணபதி ஜுவல்லரி நிறுவனத்தினுடைய அருமைக்குரிய பெரியவர் ஐயா அவர்களுக்கும் வருகை தந்திருக்கிற கல்லூரி முதல்வர், துணை முதல்வர், பேராசிரியர் பெருமக்கள், மாணவ செல்வங்கள், பட்டிமன்ற பேச்சாளர்கள், இந்த நிகழ்வை பதிவு செய்வதற்காக வருகை தந்திருக்கிற அருமைக்குரிய இயக்குனர் ஜெகன் மற்றும் ஒளி அமைப்பை சிறப்பாக ஏற்படுத்தியிருக்கிற அருமை தம்பி ராஜா உள்ளிட்ட உங்கள் அத்துணை பேருக்கும் எங்களது தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்களை மன மகிழ்வோடு தெரிவிக்கிறோம். எல்லாம் நல்லா ஒரு தடவை கைத்தட்டி வாழ்த்தி. தம்பி, இன்றைக்கு பிரபலமாக இருக்கிற தம்பி மணிகண்டன், விஜயசுந்தரி, இது போன்ற அந்த பேச்சாளர்கள் வரிசையில் பட்டிமன்றத்தை பற்றியே ஆய்வு செய்து புத்தகம் வெளியிட்ட கும்பகோணம் அரசு ஆடவர் கல்லூரியில் தமிழ்துறை விரிவுரையாளராக பணியாற்றுகிற கோடையடி டாக்டர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் இந்த அணியில் இந்த 3 பேருக்கும் சேர்த்து திண்டாட்டமேன்னு பேச போகிறார்கள். தற்போதைய காலத்தில் ஆரம்பத்திலேயே பார்த்தீங்கனாலே 3 பேரையும் பார்த்தா தெரியும். ஒரு வெள்ளை வேட்டி, இதை துவைச்சி ஒரு 9 மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், பாவம் சுதர்சனை அப்படியே கசக்கி கட்டியிருக்கிறாப்புல. எப்பயுமே சுதர்சனம் பேசுகிறப்ப ஒரு மனைவி வருவார், இன்றைக்கி வரலை. ஏன்? திண்டாட்டமாக இருக்குது. அதை விட ரொம்ப கவலைக்குரியவே முத்துக்குமார் தான். முகத்தில் தாடி, மஞ்சள் சட்டை. அப்படின்னா என்ன அர்த்தம்? தீபாவளி நெருங்க நெருங்க இந்த 3 பேரும் அந்த நெருக்கத்தில் இறுக்கமாக இருக்காங்க. ஆனால் இதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் வாழ்க்கையில் எவங்குடி எங்கே கெட்டா என்ன, எங்களுக்கு எல்லாம் நல்லதாக நடக்கும் அப்படின்னு கொண்டாட்டமாக. அதில் வேறு எங்கள் அண்ணன் கிளப்பி விட்டு போயிட்டார். அது வரைக்கும் நல்லா நடுவர் நாற்காலியில் தான் உட்காந்துருந்தார். நேராக பேசுகிறதுக்கு அந்த நாற்காலிக்கு போங்க அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லை நான் கொண்டாட்டமேங்கிற அணியில் தான் பேசுவேன்னு இந்த அணிக்கு வந்து வலு சேர்த்து போயிருக்கார் உங்கள் சேர்மன் இல்லையா? தோன்றுகிற இடத்திலெல்லாம் தன்னுடைய நகைச்சுவை திறமையால், அளவற்ற ஆற்றல் பெருமையால் விஜய் தொலைக்காட்சியினுடைய கலக்கப்போவது யார், கலைஞர் தொலைக்காட்சியினுடைய தில்லு முள்ளு, காமெடி கஜானா,
இன்னும் பல திரைப்படங்களில் தன்னுடைய நகைச்சுவை திறனை திறம்பட வெளிப்படுத்துகிற எங்கள் பட்டிமன்ற குழுவின் காமெடி குயின் திருச்சி அன்னலட்சுமி அவர்கள் இந்த அணியில் வந்து பேசுகிறார்கள். நல்லா கைதட்டலாம். அவரை தொடர்ந்து பல்வேறு பெரிய நடுவர்கள், மரியாதைக்குரிய ஐயா ஞானசம்பந்தம், அண்ணன் சுகிசிவம் போன்ற பெரிய நடுவர்களோடு தொலைக்காட்சி பட்டிமன்றங்களில் பெண்ணியத்தையும் பெண்ணின் பெருமையையும் இலக்கியத்தையும் இறை செய்தியையும் பேச தகுந்த தமிழகத்தின் தலைச்சிறந்த பெண் பேச்சாளர் என்று பெயர் எடுத்த என் அருமை தங்கை சமய இலக்கிய மாமணி வேம்புபாலா அவர்கள் அந்த அணியிலே பேசுகிறார்கள். நல்ல ஒரு தடவை எல்லாம் கைத்தட்டு பார்ப்போம். என்னமோ கடமைக்கு இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அடுத்தாப்பில் வர பேச்சாளர் தான் ரொம்ப முக்கியமான பேச்சாளர். இப்போ சமீபத்தில் விஜய் டிவியா ஜீ தமிழ் தொலைக்காட்சியில் தமிழாங்கிற நிகழ்ச்சியில் மாமியாரா மருமகளான்னு ஒரு போட்டி வந்துச்சு. அதில் மாமியாரா வந்தது அன்னலட்சுமி. ஆனால் அதிக வாக்குகள் பெற்று அந்த போட்டியில் சிறந்த பேச்சாளராக தமிழகத்தின் தலைச்சிறந்த மருமகளாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பேச்சாளர் என்றால் என் தங்கை பேராவூரணி நீலவேணி அவர்கள். இப்போ இந்த 6 பேர் பேசணும். தலைப்பு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. தற்போதைய காலத்தில் பண்டிகைகள் என்பது திண்டாட்டமா கொண்டாட்டமா? எனக்கு நம்ம கல்லூரியை ரொம்ப பிடிக்குது. ஏன் தெரியுமா? கல்லூரியை பிடிக்கிறத விட கல்லூரி மாணவர்களை பிடிக்குது. ஏந்திரிச்சு போகிறப்ப கூட ஒவ்வொரு பிள்ளையாக போகுது. சில காலேஜில் பார்த்தா எல்லாம் கொத்தாக போகும். அதுலேயும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆம்பளை பையனுங்க தான் எனக்கு தெரிஞ்சு உண்மையிலே நல்ல பிள்ளைங்க இல்லையா? பகுத்தறிவை பெற்ற ஒரே ஜீவன் மனிதன் என்கிற இந்த ஆத்மா மட்டும்தான். இவன் தான் தீயை பிடிச்சி விளையாண்டான். அதனால தான் தீபாவளி அன்னைக்கு பட்டாசை கொளுத்தி வாசலில் போடுறோம். ஏன்? எல்லோருக்கும் அச்சப்படுகிற ஒரு பொருளை ஆயுதமாக்கி விளையாடுகிற அறிவு மனிதனுக்கு உண்டு என்று காட்டுகிற மிகச்சிறந்த விழா இந்த தீபாவளி. எனவே இந்த தீபாவளியை போன்ற திருவிழாக்களும் பண்டிகைகளும் திண்டாட்டமாக இருக்கிறதா கொண்டாட்டமாக இருக்கிறதா என்று கேட்டிருக்கிற இந்த கேள்வியிலே பின்னால் ஒரு வார்த்தை சேர்க்கப்படுகிறது. காரணம், நான் இந்த தலைப்பை கொடுத்து 15 நாள் ஆச்சு. இந்த தலைப்பிலே பேசுவதற்கு ஒரு பேச்சாளரை அழைத்து அவருக்கும் இந்த தலைப்பு கொடுக்கப்பட்டது. அவர் அன்பின் வெளிப்பாடாக அடுத்த தொலைக்காட்சி பட்டிமன்றத்துக்கு இதே தலைப்பை கொடுத்து அவரே போய் பேசிவிட்டார். எங்கள் மதிமுகம் தொலைக்காட்சி நிர்வாக இயக்குனர் உடனடியாக தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நீங்கள் தலைப்பை மாற்ற வேண்டும், குறிப்பாக அந்த பேச்சாளரை இந்த இடத்திலிருந்து மாற்ற வேண்டும் என்று சொன்னார். நான் சரி என்று சொல்லி தலைப்பிலே ஒரே ஒரு வார்த்தையை பின்னால் சேர்த்திருக்கிறோம். திண்டாட்டமா என்ற அணி திண்டாடி திணறுகிறதா என்றும், கொண்டாட்டமே என்ற அணி கொண்டாடி மகிழ்கிறதா என்று ஒரு வார்த்தை. அதாவது வார்த்தை தெரிஞ்சாத, வாதம் தெரியாத, இலக்கியம் தெரியாதவர்கள் தான் தலைப்பை மாற்ற கஷ்டப்படுவான். நமக்கு எல்லாமே தெரியும். அதனால் இந்த தலைப்பு திருவிழாக்கள், தற்போதைய காலத்தில் பண்டிகைகள் திண்டாடி திணற வைப்பதற்கா கொண்டாடி மகிழ வைப்பதற்கா என்று மாற்றி திண்டாடி திணற வைப்பதற்கே என்ற அணியில் முதலாவதாக அருமை தம்பி முத்துக்குமார் வருகிறார். உங்கள் கைத்தட்டல்களோடு. பிறந்து சிறந்த மொழிகளிலே சிறந்தே பிறந்த என் தாய்மொழியே அன்னை தமிழே, உன்னை வணங்குகின்றேன். ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு சிறப்பு இருக்கும். ஆனால் ஒட்டுமொத்த சிறப்பும் ஒரு ஊருக்கு இருக்கிறது என்று சொன்னால் அதுதான் ஆரூர். ஆழி தேரழகு, பிறந்தால் முக்தி பேரழகு, இசை அழகு, அரசியல் அழகு, அத்தனை சிறப்பு மிக்க ஆரூர் மண்ணை வணங்குகின்றேன். ஒரு களிமண்ணை கையில் தந்தால் கூட
தன் கலைநயத்தாலும் சொல்லாடலாலும் அதை கற்சிலையாக உருவாக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற எங்கள் நகைச்சுவை கலைமாமணி நடுவர் ஐயா அவர்களை வணங்கி, தமிழகத்தில் இன்றைய இலக்கியவானில் பல இளம் பேச்சாளர்கள் உங்கள் அடையாளத்தோடு வந்து கொண்டிருக்கின்றோம், எங்களை ஆசீர்வதிக்கக்கூடிய நடுவர் அவர்களை வணங்கி, இந்த அருமையானதொரு பட்டிமன்றத்தை நிகழ்த்துகின்ற குளோபல் கல்வி நிலைய அதிகாரிகள், நிர்வாகிகள், பேராசிரியர்கள், மாணவ மாணவிகள் அனைவரையும் வணங்கி, உலகமெல்லாம் இந்த தொலைக்காட்சியை கண்டுகளிக்கக்கூடிய மதிமுகம் தொலைக்காட்சியின் நேயர்கள் அனைவருக்கும் தீப ஒளி திருநாள் நல்வாழ்த்துக்களை உங்கள் அனைவரின் கரவொலியோடு தெரிவித்துக் கொண்டு, அற்புதமான ஒரு தலைப்பு, எங்கே கொண்டாட்டம் இருக்கிறது. அதாவது நாமெல்லாம், அவங்களாம் எப்படி தெரியுமா, எப்படி ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு அதோட விலை என்னன்னு பார்த்துட்டு வருவாங்க. சரி, அவங்க சொல்லலாம் இந்த பண்டிகை கொண்டாட்டம்னு. ஆனால் நாம் எப்படி தெரியுமா, இருக்கிற அந்த காசுக்கு தகுந்த மாதிரி விலையை பார்த்து ட்ரெஸ் எடுக்கிற நம்ம போய் சொல்ல முடியுமா இந்த பண்டிகை கொண்டாட்டமாக இருக்குன்னு? கண்டிப்பாக இந்த பண்டிகை என்பது திண்டாட்டம் தான். அதாவது இப்படி சொல்லு, என் அனுபவத்தை சொல்கிறேன். என் பொண்டாட்டி ஜவுளி கடைக்கு போகிறப்ப அவள் புடவையை இப்படி தூக்கி பார்ப்பா, புடவையை அவள் பார்ப்பா, அதுக்கு கீழே தொங்குறத நான் பார்ப்பேன். அதுதான் வில்லை. நடுவர் அவர்களே வருஷம் முழுக்க சம்பாதிப்பான், வருஷம் முழுக்க சம்பாதித்து ஒரே ஒரு நாள் நீங்கள் பண்டிகை கொண்டாடுறதுக்கு அங்கே உட்காந்துருக்காங்க பாருங்க. இவங்க மட்டும் கிடையாது, நிறைய குடும்ப தலைவிகள். அவங்க என்ன பண்ணுவாங்க, ஜவுளி கடைக்கு போனாங்கன்னா சாரி மட்டும் கிடையாது, சாரி, அதுக்கு தகுந்த அதுக்கு மேட்சா ஜாக்கெட்டு, அதுக்கு மேட்சா தோடு, அதுக்கு மேட்சா ஹேர் பின்னு, அதுக்கு மேட்சா வளையல், அதுக்கு மேட்சா செருப்பு. இப்படி மேட்சிங்காகவே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற அவங்களுக்கு தெரியாது இந்த குடும்ப தலைவன் படக்கூடிய அவஸ்தை என்னவென்று. அவங்களுக்கா அடுத்து பிள்ளைங்க வருவாங்க, அவங்களுக்கு பட்டாசு வாங்கி கொடுக்கணும், சகோதரிகள் இருந்தால் அவங்களுக்கு சீர்வரிசை செய்யணும், அப்பா அம்மா இருந்தால் அவங்களுக்கும் புத்தாடைகள் எடுத்து கொடுத்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு அவனுக்கிட்ட எதுவுமே இருக்காது. அவன் கடைசியாக மிஞ்சினது ஒரே ஒரு கதர் வேட்டி கதர் சட்டை எடுத்துட்டு இவங்க துணை முகத்தில் உள்ள சந்தோஷத்தை பார்த்து அவன் ஆறுதல் அடைகிறான் என்று சொன்னால், அவன் சந்தோஷப்படுகிறான் என்று சொன்னால், அவனுடைய வியர்வையில் இருக்கிறது ஐயா இந்த கொண்டாட்டம். எங்கே இருக்கிறது? இந்த திண்டாட்டம் தான் இருக்கிறது. நடுவர் அவர்களே, தீபாவளி வந்துட்டா போதும், இன்னைக்கு விளம்பரங்களை பாருங்க, அங்கேருந்து ஒருத்தர் வருவார், வாங்க எங்க கடையில வந்து நகை வாங்குங்க, நல்ல வம்சம் வளரும், சந்தோஷம் பெருகும், வாங்க எங்க கடைக்கு நகை வாங்கன்னு ஒருத்தர் வராரு. அடுத்தது ஒரு அரை மணி நேரம் கழிச்சு இன்னொருத்தர் வராரு, அந்த நகையை நீங்கள் நகையாக வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் புண்ணியம் இருக்காது, வாங்க இங்கே கொண்டாந்து அடமானம் வைங்க, வந்து பணத்தை வாங்கிட்டு போங்க, சந்தோஷமாக கொண்டாடுங்கிறாரு. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வர்றாரு, நீ வாங்க வேண்டாம், நகையை அடகு வைக்க வேண்டாம், வித்துட்டு போயிடு, நீ பண்டிகையை கொண்டாடு. இப்போ நாங்கள் வாங்கவா வைக்கவா விற்கவா? நீங்கள் வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது, வைக்கவும் முடியாது. ஏன் தெரியுமா? கிராமு 11,825 ரூபா, 3 மணி ரேஞ்சு, 6 மணி. சார், முன்னாடியெல்லாம் கோல்டு ஒரு நாளைக்கு ஒரு தடவை தானே மாறும், இப்போ ஒரு நாளைக்கு 2 தடவை மாறுது. போகிற போக்க பார்த்தா முத்துக்குமார், உனக்கு அந்த வேட்டி கூட கிடைக்காது. இப்படியே போயிட்டு இருந்தா எங்க என் நடுவர் அவர்களை கொண்டாட்டம் இருக்கும். ஒரே ஒருத்தவன் தான் ஏங்க அப்படின்னா அவன் வாழ்க்கை மட்டும்தான் கொண்டாட்டமா இருந்துச்சு. ஆனா பொண்ணுயா அவ ஏங்க அப்படின்னா பாண்டியன் ஸ்டோர்ல நடிக்கிற சுகன்யாவை கொண்டு போயிட்டாயா? அவன் வாழ்க்கை கொண்டாட்டம் இருக்கு. ஆனா நம்ம வீட்டுல ஏங்கன்னா நிறைய ஆண்களுக்கு வாழ்க்கை அன்னைக்கு திண்டாட்டம் தான். இந்த ஏங்கைக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நடுவர் அவர்களே, பண்டிகைகள் என்பது கொண்டாடுவதற்கு தான், மாற்று கருத்தே கிடையாது. இன்னைக்கு நிலைமையில நான் இன்னும் 2 நாள் கழிச்சு தீபாவளிக்கு சென்னையில இருந்து இங்க வந்துட முடியுமா? பண்டிகை தானே கொண்டாடிட்டு போங்கன்னு விட்டுருவானா? 300 ரூபா டிக்கெட்டை 3000 ரூபா கொடுத்து வந்து இந்த பண்டிகையை கொண்டாடுற எங்களுக்கு எங்கெங்க இருக்கு கொண்டாட்டம்? பண்டிகைகள் என்று சொன்னால் அது திண்டாடி திளைப்பதற்கு தானே தவிர கொண்டாடி மகிழ்வதற்கு கிடையாது. நிறைய பேர் இன்னைக்கு பண்டிகை நமக்கு எல்லா வாய்ப்பும் கிடைக்கிது, எல்லா வசதியும் இருக்கு, ஆனால் எதுவுமே இல்லாத ஆதரவற்ற இல்லங்களில் இருக்கின்ற அந்த குழந்தைகளை பாருங்கள். நிறைய பேர் இன்னைக்கு பெருமனசோடு சந்தோஷமா அவங்க வீட்டில் நடக்கிற எந்த
விசேஷமாக இருந்தாலும் அந்த குழந்தைங்களோட போய் கொண்டாடுறாங்க. அதுலேயும் கடைசியாக என்னுடைய நண்பர் ஒருவருடைய திருமண கொண்டாட்டத்துக்கு அந்த பிள்ளைகளுக்கு பேசுவதற்கு பேச முடியாது, கண் பார்வை கிடையாது. அந்த இல்லத்திலே 60 பேர் இருக்கக்கூடிய அந்த இல்லத்திலே என்னுடைய நண்பர் அவருடைய மனைவியோடு போய் அந்த திருமண நாளை கொண்டாடும் போது என்றுமே இல்லாத அறுசுவை சாப்பாடு அந்த குழந்தைகளுக்கெல்லாம் புத்தாடை கொடுக்கும் போது அந்த குழந்தைகள் மகிழ்ச்சி அடைகின்றன. அந்த மகிழ்ச்சிக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களால் பேச முடியவில்லை. அங்கே என்னுடைய நண்பருடைய அந்த கரங்களை பற்றி நன்றி சொல்லும் போது அவர்களுடைய கண்ணிலிருந்து ஒரு துளி கண்ணீர் சிந்தியது என்று சொன்னால் அந்த துளியிலே யோசித்து பார்க்கும்போது அந்த குழந்தைகள் கொண்டாடாத இந்த பண்டிகை எப்படி கொண்டாட்டமாக இருக்க முடியும்? யோசித்து பாருங்கள். நடுவர் அவர்களே, பண்டிகை என்றால் எல்லோருக்கும் கொண்டாட்டமாக இருக்கா? கிடையவே கிடையாது. இன்னைக்கு பாருங்க, பண்டிகையை கொண்டாங்க மருத்துவர்கள், அவங்களுக்கு அன்னைக்கு தீபாவளி அன்னைக்கு ஓய்வு கொடுத்துட முடியுமா நம்மளால? அன்னைக்கு தான் 2 பேர் வெடி வெடிச்சிட்டு வந்து நிற்பான், கையில் அடிபட்டு புண்ணு வந்துட்டு. அதுக்கடுத்து இவங்க சுட்டு கொடுத்த அந்த பலகாரத்தை தின்னு வைத்தால போய் வைத்தியரை போய் வந்து பார்த்து நிற்பான். அவங்களுக்கு லீவே கிடையாது. அவங்க சொல்ல முடியுமா கொண்டாட்டம்னு? முடியாது, திண்டாட்டம் தான். அதெல்லாம் விட தீபாவளி அன்னைக்கு 2 ஆளா போவான். நம்ம ஆளுங்க 2 ஆளா போவான். அன்னைக்கு எக்ஸ்ட்ரா வேற சாப்பிட்டுட்டு தாறுமாறா வண்டியை ஓட்டுவான், ஆக்சிடென்ட் பண்ணுவான், அது பண்ணுவான். எங்க பார்த்தாலும் நின்று தங்க குடும்பத்தோட சந்தோஷத்தை எல்லாம் விட்டுட்டு இந்த பிள்ளைகள், இந்த இளம் தலைமுறைகள் வீணா போகக்கூடாதுங்கிறதுக்காக இவங்களை கண்டிப்பதற்காக காவல்துறையில் நின்று பணியாற்றி கொண்டாடுகிறார்களே, அவர்கள் சொல்வார்களா இந்த பண்டிகை கொண்டாட்டம் என்று? அவர்களை எல்லாம் விடுங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக எதிரி நாட்டு துப்பாக்கி சத்தம் கூட என் நாட்டு எல்லையில் கேட்டுவிடக் கூடாது என்பதற்காக தன்னுடைய குடும்பம், சந்தோஷம், மகிழ்ச்சி, உறவு, பண்டிகை எல்லாவற்றையும் மறந்துவிட்டு எல்லையிலே துப்பாக்கி ஏந்து காவல் காத்து கொண்டிருக்கிறார்கள் என்னுடைய இராணுவ நண்பர்கள். அவர்கள் கொண்டாடாத இந்த பண்டிகை என்பது, அவர்கள் கொண்டாடுகின்ற வரை இந்த பண்டிகை என்பது கொண்டாடி மகிழ்வதற்கு அல்ல, திண்டாடி திளைப்பதற்கு மட்டும்தான். எனவே இந்த பண்டிகை காலம் என்பது எல்லோருக்கும் சுகமாக அமைந்து விடுவதில்லை. சாதாரண மக்களுக்கு இந்த பண்டிகை என்பது ஒரு சவாலாக இருக்கிறது, பொருளாதார ரீதியாகவும் சரி. முன்னையெல்லாம் அந்த பண்டிகைக்கு வந்து பலகாரங்கள் சுடுவாங்க. எப்படி? 1 வாரத்துக்கு முன்னாடியே அரிசி வாங்கி அதை காய போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பலகாரம்லாம் போட்டு 5 நாள் கண்ணு முழிச்சு பலகாரம் சுட்டு அதை நீங்கள் முன்னாடி சொன்ன போது மத நல்லிணக்கத்தோடு எல்லோருக்கும் கொடுத்து பரிமாறி அந்த முகத்தில் சந்தோஷத்தை பார்த்து கொண்டாடின பண்டிகைகள் இன்னைக்கு இருக்கா? கிடையவே கிடையாது. இவங்க பண்டிகை அன்னைக்கு கூட ஸ்விக்கியில் ஆர்டர் போட்டு, ஜொமேட்டோவில் ஆர்டர் போட்டு இவங்க செய்கிற அந்த முறுக்குலையும் அதிரசத்துலையும் எங்கே இருக்கு? அன்பும் இல்லை, சுவையும் இல்லை, எதுலுமே இருக்கு, பொய்யா இருக்கு, போலியா இருக்கு. இந்த பொய்யோடும் போலியோடும் பொய்யான சந்தோஷத்தோடும் கொண்டாடக்கூடிய இந்த பண்டிகைகள் என்பது கொண்டாடி மகிழ்வதை விட இன்றைய தலைமுறை அல்ல, எல்லா தலைமுறைகளையும் ஆணாக பிறந்த நமக்கு மட்டுமல்ல, உழைக்கக்கூடிய பெண்களும் இருக்கிறார்கள். அவர்களும் சொல்வார்கள், இந்த பண்டிகை என்பது கொண்டாடி மகிழ அல்ல, திண்டாடி திளைப்பதற்கே. நடுவர் அவர்களே, நீங்க நம்மன்னு வந்துருவோம், நம்ம இடத்துல நம்ம நீங்க எங்களுக்கு தீர்ப்பு சொன்னா ஏதோ உங்க ஆசீர்வாதத்தோட அவங்களுக்கு முன்னாடி நாங்க ஒரு புத்திசாலி, அவங்களுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு புத்திசாலி இல்லை. நீங்கள் கொஞ்சம் அவங்க கலர்ஃபுல்லாக வந்திருக்காங்க, எப்படி பேசினாலும் பரவாயில்லன்னு அவங்களுக்கு தீர்ப்பு சொன்னீங்கன்னு வச்சிங்களேன், அவங்க முன்னாடி சேம் நாங்கள் ஒரு முட்டாள் ஆகிடுவோம். ஆனால் எங்களை புத்திசாலி ஆக்குவதற்கும் முட்டாளாக்குவதற்கும், எங்களை புத்திசாலியாக ஆக்க ஒரு புத்திசாலியால் முடியும், முட்டாளாக்க ஒரு முட்டாளால் தான் முடியும். எனவே நடுவரவர்களே, நல்லதொரு தீர்ப்பை வழங்கி இந்த மண்ணுக்கு பெருமை சேர்க்குமாறு தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உலகம் முழுவதும் சொல்லுகிற ஒரு சொல்லாடலை தம்பி முத்துக்குமார் பயன்படுத்துகிறார். வெற்றி பெற்ற மனிதனெல்லாம் புத்திசாலி இல்லை, புத்தியுள்ள மனிதனெல்லாம் வெற்றி காண்பதில்லை. நம்ம நிறையா பேர் என்ன நினச்சிக்கிறோம், புத்திசாலி அப்படின்னா அவன் பெரிய புத்தியில் சிறந்தவனும், முட்டாள் அப்படின்னா அவன் ஏதோ புத்தியில் குறைந்தவன்னு நினைக்கிறான். முட்டாள் இல்லை என்றால் ஒரு உலகத்தில் எதுவும் நடக்காது. முட்டாள்களால் தான் இந்த உலகம் இயங்குகிறது. ஏனென்றால்
நீங்கள் நினைப்பதைப் போல முட்டாள் என்ற சொல்லுக்கு அறிவு குறைந்தவன் என்ற பொருள் அல்ல. ஒரு தேர் ஓடுகிறது, சீராக ஓடுகிற தேர் தன் திசை நோக்கி திரும்ப வேண்டும் என்று சொன்னால் அவ்வளவு பெரிய சக்கரத்துக்கு இடையே முட்டுக்கட்டை என்கிற அந்த கட்டையை உள்ளே கொடுத்து அந்த சக்கரத்தை திருப்புகிற அந்த முட்டை வைக்கிற ஆளுக்கு பெயர்தான் முட்டாள் என்று சொன்னால், வாழ்க்கை ரதத்தை ஓட்டுகிற பொழுது எவர் உனக்கு தடை சொல்லி உன் இலக்கை நோக்கி திருப்புகிறானோ அவருக்கு பெயர் முட்டாள். இந்த பட்டிமன்றத்தை பொறுத்தவரையில் போகிற இலக்கை முட்டு கொடுத்து திருப்புகிற இந்த நடுவர் முட்டாள்தான் என்பதிலே எனக்கு பெருமை உண்டு இல்லையா? எனவே முத்துக்குமார் திருவாரூர் ஆள் இல்லை, திருவாரூர் ஆளுங்க எவ்வளோ வேறமாக அண்ணன் சொன்னார், திருவாரூரில் நம்பி நீங்கள் பட்டிமன்றம் நடத்தலாமான்னு. திருவாரூரை நம்பி நான் மோசம் போனதெல்லாம் போதும் இல்லையா? என் வாழ்க்கையிலேயே நான் சந்தித்த பல முரண்களுக்கு முற்றுப்புள்ளி அல்ல, அதை தொடர்புள்ளியாக்கிய ஊர் திருவாரூர். ஆனால் அவர் சொன்ன ஒரு செய்தி என் மனதில் தைக்கிறது. காவல் காக்கிற இராணுவ வீரனும் காவல் நிலையத்தில் வேலை பார்க்கிற காவலரும் மருத்துவர்களும் என்று சொன்னார். அதிலே இன்னொன்றை சேர்த்து கொள்ளுங்கள். அன்றைய தினம் நீங்கள் படுத்துகிற அத்தனை பாட்டையும் சுத்தப்படுத்துகிற எங்கள் தூய்மை பணியாளர்களுக்கும் அது கொண்டாட்டமான நாள் அல்ல. ஏன் சொல்லுகிறேன் என்றால், தூய்மை பணியாளர் என்றால் ஏதோ அவன் ஒதுக்கி வைக்கக்கூடியவன் என்று நினைத்தவர்கள் மத்தியில் வீடை சாத்திவிட்டு உறவுகளோடு உள்ளே இருந்த மனிதனின் பல கழிவுகளை தன் கையுறை கொண்டு நிறைவேற்றி பெரிய நோய் தொற்றிலிருந்து இந்த சமூகத்தை காப்பாற்றிய முதல் கள பணியாளர் எங்கள் தூய்மை பணியாளர்கள் தான் என்பதில் பெருமை உண்டு. தம்பி முத்துக்குமார் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் தனக்கே உரிய பாணியில் என் தங்கை பேராவூர்ணி நீலவேணி மொய் வைக்க வருகிறார். மொய் விருந்துக்கு பெயர் போன ஊர். ஆனால் நீலவேணி நல்லா ஒரு தடவை கை தட்டுங்க. பிறந்து சிறந்த மொழிகளுக்கு மத்தியில் சிறந்தே பிறந்த அன்னை தமிழை வணங்கி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, மதிமுகம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் தீப ஒளி திருநாள் வாழ்த்துகளோடு என்னுடைய உரையை தொடங்குகிறேன். நடுவர் அவர்களே, ஒரு அருமையான தலைப்பு கொடுத்துருக்கீங்க. பண்டிகைகள் கொண்டாடி மகிழவே அப்படின்னு நான் பேச வந்திருக்கேன். உங்க வாழ்க்கை எப்படி இருக்கோ அப்படி நீங்க பேச வந்திருக்கீங்க. திண்டாடி தீர்க்கவே அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவா ஒவ்வொரு இனத்துக்கும் ஒரு குணம் இருக்கும், கரெக்டா? இப்ப எடுத்துக்காட்டுக்கு சிங்கம் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? கர்ஜிக்குன்னு சொல்லுவோம். ஆமா, கரெக்டா? இப்ப நான் ஒவ்வொன்னா சொல்றேன், உங்களுக்கு புரியும், தெரியும். சிங்கம்னா கர்ஜிக்கும், புலினா உருமும், யானைனா பிளிரும், குதிரைனா கனைக்கும், நாய்னா குறைக்கும், இந்த புருஷனாலே அது புலம்பும். அது தீபாவளி நாளும் புலம்பும், ரம்ஜான் நாளும் புலம்பும், பொங்கல் நாளும் புலம்பும், புளியோதரை நாளும் புலம்பும், திருவிழா நாளும் புலம்பும், திருவிழாவில் காணாமல் போனாலும் புலம்பும், அது கிடைச்சாலும் புலம்பும். ஆக புருஷன்ற மெட்டீரியல் புலம்பும். புருஷங்கிற மெட்டீரியல் என்ன அவர்கள் கொண்டாடினார்களா, இவர்கள் கொண்டாடினார்களா? நீ கொண்டாடுனியா? முடிஞ்சா கொண்டாடலனா பேசாம இரு. யார் உன்னை இப்ப கொண்டாட சொல்லி அழுதது? எப்ப பார்த்தாலும் வந்து உட்கார்ந்துக்கிட்டு நான் என்ன மிஞ்சி மிஞ்சி போனா 300 ரூபாய்க்கு எடுத்து கொடுக்க போற புடவை, அந்த புடவைக்கு நீங்கள் புடவையை பார்த்து பிள்ளை பார்ப்பீர்கள், நாங்கள் பிள்ளை பார்த்துதான் புடவையை பார்ப்போம். அப்பனா நீ முதல்ல பொண்ணே பார்க்க போயிருக்க கூடாது. புடவை எடுக்கிற வேலையே இருந்திருக்காது இல்ல? பொண்டாட்டிக்கு ஒரு புடவை எடுத்து கொடுக்க முடியல, உனக்கு என்ன தீபாவளி பொங்கல்? என்ன பேச்சு பேசிட்டு போயிருக்கீங்க மிஸ்டர்? 8 நிமிஷத்துல நான் என்ன பேசுறது? இதுல தலைப்பு மேல எனக்கு என்ன ஒரு பெரிய சந்தோஷம்னா, முன்னாடி என்ன தலைப்பு கொடுத்தீங்க சொல்லுங்க? இதான் வேலையா? கொண்டாட்டமா திண்டாட்டமா? கொண்டாட்டமா திண்டாட்டமா? எல்லா படத்துலயும் நீங்க நல்லா பாருங்க. இப்ப தலைப்பை மாத்த சொல்லிட்டாங்க, நாங்க எவ்வளவு அறிவாளி நீங்க தெரிஞ்சுக்கங்க. முதல்ல கொண்டாட்டமா திண்டாட்டமா தலைப்பு, அவ்வளவுதான். நீங்க எல்லாம் நல்லா படிக்கிற பிள்ளைங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லா படத்துலையும் ஹீரோவே வில்லனா மாறுவாரு, வேற வேஷம் போட்டு வருவாரு. வேஷத்துல என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு மச்சம் வச்சுட்டு வருவாரு. ஆமா ஆமா, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதுதான் நாங்க இப்ப தலைப்புல பண்ணிருக்கோம். கொண்டாடி தீர்க்கவா
கொண்டாடி மகிழவா திண்டாடி தீர்க்கவா, அப்படித்தான் தலைப்பு, அப்படித்தான் கண்டென்ட் அதேதான். இந்த பார், அதே நாங்க மேடையில உட்கார்ந்தா எழுதுவோம். இந்த தலைப்பு 100 வருஷமா போட்டுட்டு இருக்கான். நம்ம கொஞ்சம் வித்தியாசம். அந்த தலைப்பையே மாத்த சொல்லிருக்காங்கன்னா எப்படி பாத்துக்கோங்க. என்ன பேச்சு பேசிட்டு போயிருக்கீங்க நடுவர் அவர்களே. இப்ப நான் சாரி அவங்கள ஏங்க உங்களோட அவங்கள சேர்த்துக்கிட்டாங்கல்ல, அதனால உங்களோட அவங்கள சேர்த்துக்கிட்டேன். என்னோட அவங்கள சேர்க்காத, இது 3 ஆபத்து. ஆமா இந்த பார், எப்பயுமே நீலவேணி பக்கம் தான் நான். தேங்க் யூ. நான் என்ன கேக்குறேன், 365 நாளும் உழைத்து உழைத்து ஓடாக தேய்கிற ஒரு கூட்டம் ஒரே ஒரு நாள் பண்டிகைங்கிற பேரை சொல்லி ஓய்வெடுக்குது அப்படின்னா அந்த நாள் நிச்சயமா கொண்டாட்டமா தான் இருக்குங்கிறது தான் எங்களுடைய கருத்து. தீபாவளி அன்னைக்கு நீ வெடிதான் வாங்கணும், இதை தான் செய்யணும், இந்த புடவையை தான் கட்டணும், இந்த துணியை தான் வாங்கணும்னு எந்த வேண்டுதலும் கிடையவே கிடையாது. குடும்பத்தோடு உட்கார்ந்து ஒருவேளை சோத்த பொங்கி 4 பேர் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிட்டா போதும் கொண்டாட்டம். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பிள்ளைகள் நீங்க இருக்கீங்க, பேராசிரியர்கள் நீங்க இருக்கீங்க, குடும்பத்தோட 3 வேளையும் நாங்க ஒரே வீட்டில் உட்கார்ந்து சாப்பிடுறோம்னு சொல்ல முடியுமா நம்மளால? பண்டிகையில விடுமுறை கிடைக்கும் போது மட்டும்தான் எல்லாரும் சமைச்சு ஒரே வீட்டில் உட்கார்ந்து ஒன்னா சாப்பிடுறோம்னா அந்த நாள் கொண்டாட்டமான நாள் அப்படிங்கறத எங்களுடைய கருத்து. நான் உங்களுக்கு என்ன இப்ப பிரச்சனை? இப்ப பண்டிகை வர்றதுல என்ன நீங்க பெருசா பண்ண போறீங்க? எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்குது பண்டிகை நாள்ல. பேச்சாளருக்கு பட்டிமன்றம் கிடைக்குது, பேராசிரியர்களுக்கு போனஸ் கிடைக்குது, புருஷங்க உங்களுக்கு மாச சம்பளம் அட்வான்ஸாவே கிடைக்குது, பொண்டாட்டி எங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு புடவை கிடைக்குது, பிள்ளைங்களுக்கு சூப்பரா ஜாலியா வெடிக்கிறதுக்கு வெடி கிடைக்குது, வாழ்க்கையில சந்தோஷம் கிடைக்குது, நிம்மதி கிடைக்குது. இதை ஏன் உங்களுக்கு பிடிக்கலங்கிறது? பிடிக்கல நீ பேசுமா. தேங்க்யூ. எனக்கு திருவிழா அப்போ ஸ்பெஷலா கிடைக்குது. என்ன கிடைக்குது? அதெல்லாம் வெளில சொல்ல முடியாது. எல்லா நேரமும் புலம்பிக்கிட்டே இருக்கிறதா வாழ்க்கையா? 365 நாள்ல ஒரு நாள் சந்தோஷமா இருங்க நாங்க சொன்னா அந்த நாள்லயும் டிவில கூட மூஞ்ச காட்டி புலம்பிட்டு போறீங்களே, உங்களெல்லாம் என்ன பண்றது? ஒரு விஷயம் நல்லா யோசிச்சு பாருங்களேன். பிள்ளைகளுக்கு அதுக வந்துரும் வெடி வாங்குறதுக்கு, பொண்டாட்டி அவ வந்துருவா புடவை வாங்குறதுக்கு. நீங்க சொல்றீங்க வெறும் 100 ரூபாய்க்கு பட்டு பாவாடை சட்டையை வாங்கி பிள்ளைக்கு போட்டு பலகாரத்தட்டை கையில கொடுத்து பக்கத்து வீட்டு அத்தட்டை கொண்டு போய் கொடுத்துட்டு வாடா செல்லோன்னு சொல்லும் போது ஒரு தேவதை சாமி மாதிரி நடந்து போற அழகை பார்க்கக்கூடிய நாள் தாங்க கொண்டாட்டம். அந்த நாள் உங்க கண்ணுக்கு ஏங்க தெரியாம போகுது? கல்லூரியில உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம் நடுவர்களே, இவங்க எல்லாருமே நல்ல நட்போட பழகிட்டு இருப்பாங்க, உண்மைதானே? நீங்க சொல்லிட்டு போனீங்க மச்சான்னு ஏன் கூப்பிடுறான்? அவன் காதலிக்கிற பொண்ணை கூட தங்கச்சியா பாப்பான், அதனாலதான் கூப்பிடுறான். எல்லாரும் வீட்டுல போன் யூஸ் பண்றீங்களா? வேமா தலையாட்டுற. அப்ப இன்ஸ்டாகிராம்ல அக்காவை ஃபாலோ பண்ணு. அக்கா இப்படி ஒரு விளம்பரம், அக்கா ஐடி சொல்லிட்டு போறேன். ஆமா, போன் எல்லாரும் யூஸ் பண்றீங்கல்ல, ஹாஸ்டல்ல நிறைய பேர் இருக்கீங்கல்ல. நம்ம ஊர் பைலட்டெல்லாம் சொல்லாத, ஏன் அக்கா ஃபாலோ பண்ணுன்னு சொன்னா பின்னாடியே பேராவணி வரைக்கும் வந்துருவானுங்க. அக்காவை இன்ஸ்டாகிராம்ல மட்டும் ஃபாலோ பண்ணு, அக்காவுக்கு வந்து லைக் போடு, கமெண்ட் போடு, அவ்வளவுதான் மேட்ரு. நான் இப்போ ஒண்ணு கேட்குறேன், ஒண்ணு சொல்றேன். உண்மைனா மட்டும் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க கை தட்டுங்க. விடிய விடிய நம்ம பையன் போன்ல பேசிட்டு இருப்பான். ஃப்ரெண்டு கேட்பான், மச்சான் யார்கிட்ட தாண்டா விடிய விடிய பேசுற? யார்கிட்ட தாண்டா விடிய விடிய பேசுற? இல்ல மச்சான், அது என் தங்கச்சி மாதிரி மச்சான், அவனை மட்டும் நம்பாத. விடிய விடிய பேசிட்டு தங்கச்சி மாதிரின்னு சொல்லுவான். அதே மாதிரி நம்ம பொம்பளை பிள்ளைட்ட விடிய விடிய பேசுற, யார்கிட்ட தாண்டி பேசுற? அவ என் அண்ணன் மாதிரிடி, அவளை நீ நம்பாத. ஃப்ரெண்ட்ஸ்னா யாருங்க ஃப்ரெண்ட்ஸ்? ஒருத்தர்கிட்ட விட்டு கொடுக்காம இருக்கிறது மட்டுமா நட்பு? ஒரு நல்ல நண்பனை இன்னொருத்தங்கிட்ட விட்டு கொடுக்காம இருக்கிறது மட்டுமா நட்பு? ஒருத்தர்கிட்ட விட்டு கொடுக்காம இருக்கிறது மட்டும் நட்பு கிடையாதுங்க. கேன்டீனுக்கு போகையில நம்மளை விட்டுட்டு போகாம இருக்கிறது தாங்க நட்பு. அந்த மாதிரி நட்பை பார்க்கறதுக்கு வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குது. வாழ்க்கையில் எனக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கையில உங்களுக்குள்ள பிரச்சனை. ஒரே ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. தீபாவளி அன்னைக்கு புது புடவையை கட்டி இல்ல ஒரு புது சுடிதாரை போட்டு நம்ம ஆளுக்கிட்ட இருந்து ஒரு போட்டோ வந்துராதான் காத்திருக்கக்கூடிய அந்த தவிப்பு இருக்கு பாருங்க. காதலிக்கும் போது என் வீட்டுக்காருக்கெல்லாம் நான் போட்டோ அனுப்புவேன், பார்த்து பயந்துருப்பானு. ஐயோ, பயந்தும் எனக்கு வாக்கப்பட்டிருக்காருன்னா பாத்துக்கங்க. அவனுக்கு வேற கிடைக்கலன்னு அர்த்தம் ஐயா. வேற எதையும் பிடிக்கலன்னு அர்த்தம் ஐயா. வேற எதுவும் பிடிக்கல, வேற கிடைக்கல வேற. ஐயா ஏதோ ஒன்ன வச்சுக்கிட்டு விடுங்கல. என்னென்ன பேச்சு பேசிட்டு போறீங்க? புலம்பல். ஒரு விஷயம் நடுவுல ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்களா? ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறதுனால அவங்க கிட்ட சில விஷயங்கள் பேசிட்டு வரணும்ல. ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்களா? இல்லன்னு சொல்லுப்பா. ஐயா நான் ஒரு பையன்ட்ட கேட்டேன், ஹாஸ்டல்ல தங்கி இருக்காங்கன்னு சொன்னோனே இந்த பாயிண்ட்லாம் எழுதிட்டு வந்தேன்.
யாரு? சரி இல்லனாலும் கை தட்டு பரவாயில்ல. ஆ. டே ஸ்காலருக்கும் டெய்லி வீட்ல இருந்து ஸ்கூலுக்கு வர காலேஜுக்கு வர பசங்களுக்கும் ஹாஸ்டல்ல இருந்து காலேஜுக்கு வர பசங்களுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? என்ன வித்தியாசம்? எந்த சட்டைய போடலாம்னு யோசிச்சா அவன் டே ஸ்காலர், எவன் சட்டைய போடலாம்னு நினைச்சா அவன் தான் ஹாஸ்டல் ஸ்டூடண்ட். தீபாவளி அன்னைக்கு மட்டும் தான் அந்த சட்டையை அவன் போட்டிருப்பான். அடுத்த தீபாவளி வரைக்கும் அந்த சட்டையை எவன் போடுறான் எவன்ட்ட இருக்குனே தெரியாது. அப்படின்னா அதுல இருக்குங்க சந்தோஷம். யார் வேணாலும் ட்ரெஸ் எடுத்துட்டு வரலாம். நான் ஹாஸ்டல்ல இருந்தப்ப சொன்னேன், என் சட்டை பேண்ட் வேட்டி சட்டை எதை வேணாலும் எடுத்துக்கடா, ஒன்றை மட்டும் விட்டுருக்கடா. ஆனால் அதை மட்டும் விடாம தான் 10 பேர் போட்டான். உண்மையாவே நடுவர்களே பலகாரம் செய்யறத பத்தி அவ்வளோ பேசிட்டு போனாங்க. அரிசி வாங்கணும், மாவு அரைக்கணும். நான் என்ன கேட்குறேன், ஒரு காலத்துல நடந்து போனாங்க, அதுக்கப்புறம் மாட்டு வண்டியில போனாங்க, அதுக்கப்புறம் சைக்கிள்ல போனாங்க, அதுக்கப்புறம் பைக்ல போனாங்க, அதுக்கப்புறம் கார்ல போனாங்க, அதுக்கப்புறம் ட்ரெயின்ல போனாங்க, இப்போ மெட்ரோல போறாங்க, ஃப்ளைட்ல போறாங்க. இந்த முன்னேற்றத்தெல்லாம் நீங்க ஒத்துக்கிறீங்கல்ல? நாங்க மட்டும் பொம்பளைங்க இப்பவும் அரிசியை ஆற வச்சு ஊற வச்சு அரைச்சு அதுக்கப்புறம் முறுக்கு சுட்டாதான் ஒத்துக்குவீங்களா? அது என்ன ஆற வச்சு? இந்த காய வச்சு காய வைக்கணுமா, ஊற வைக்கணுமா, அப்புறம் முறுக்கு சுடணுமா? ஏன் கடையில போய் முறுக்க வாங்கிட்டு வந்து கொடுத்தா உங்க தொண்டையில எல்லாம் இறங்காத? அதான இவங்க மட்டும் ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கு வாங்கலாம். பலகாரம் சுடுறதுல என்னை அடிச்சுக்க முடியாது. கோல்டு மெடல் கொடுக்கலான்னு இருந்தாங்க, ஒருத்தனும் கொடுக்கல. சரி சரி சரி. உன்னை குக்கு வித்து கோமாளிக்கு அனுப்புறேன். அடுத்த சீசன் ட்ரை பண்ணுங்க. உண்மையாவே சொல்றேன், என்னை மாதிரி பலகாரம் செய்ய யாராலையுமே முடியாது. போன வருஷம் நான் கேஸ் குக்கு வித்து கோமாளிக்கு அனுப்புறேன்னா குக்கா இல்ல கோமாளியா? ஐயா எதாவது அனுப்புங்க ஐயா. அப்பவாது 500 ரூபாய் சேர்த்து கொடுக்குறாங்களான்னு பாப்போம் பட்டிமன்றத்துல. சரி சரி. ஒண்ணு இல்ல, உண்மையாவே போன வருஷம் யூடியூப பார்த்து தீபாவளி அன்னைக்கு ஒரு ஸ்வீட்டை செய்யலாமேன்னு ஸ்வீட்டை செஞ்சேன். சரி. ஸ்வீட்டை செஞ்சு அதுக்கு பேரும் வச்சேன் கேசரின்னு. நீங்களே சொல்லுங்க. தீபாவளி அன்னைக்கு நிறைய பலகாரம் செய்யணும், நிறைய வேலைகள், பெண்களுக்கு தான் நிறைய வேலைகள் இருக்கும். நாங்க கஷ்டம்னு சொன்னா கூட பரவாயில்ல, நீங்க சொல்றதெல்லாம் அநியாயம். சரி நம்ம வீட்டுக்காரருக்காக தலை தீபாவளியாச்சே ஆசாசே ஒரு ஸ்வீட்டை செய்யலாமேன்னு ஸ்வீட்டை செஞ்சு கேசரின்னு பேர் வச்சேன். அதுல ஒரு சின்ன மிஸ்டேக் தான் சார் ஏற்பட்டுச்சு. என்ன மிஸ்டேக்? நான் செஞ்ச கேசரியில கொஞ்சம் காரம் கூட போனது தப்பாடா? எது நீ சொல்றா பாப்பா? நம்ம தான் கலர் கம்மியா இருக்கமே, நம்ம செய்யற கேசரியாவது கொஞ்சம் கலர் தூக்கலா இருக்கட்டுமே, காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சம் தூக்கலா போட்டு செஞ்சேங்க. மத்தபடி நாட்டு சக்கரை வாங்கி மைதா மாவு போட்டு கரெக்டா செஞ்சேன் கேசரி. நாட்டு சக்கரை மைதா மாவு? ஆமா, ஒயிட் சுகர் போட்டா என் வீட்டுக்காருக்கு சுகர் வந்துரும்ல, அதனால தான் நாட்டு சக்கரை போட்டேன். அதெல்லாம் வாசம். மைதால எப்படி கேசரி? மைதால தானே கேசரி செய்யணும். அதுல வேற மிளகா தூளா? சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர். கேசரி சில்லி பவுடர். ஆமா. உன் புருஷன் செத்தான். இப்ப இங்க பாருங்க, பலகாரம் செய்யறதுலாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. தீபாவளிக்கு பலகாரம் நீங்க பெரியவங்க எல்லாம் பலகாரம் செய்யணும், நீங்க பிள்ளைங்க எல்லாம் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஒரு பலகாரம் செஞ்சா அதை 2ஆ மாத்தலாம். நம்ம கடைக்கு போறோம்ல, 2 புடவை வாங்கினா 1 புடவை ஃப்ரீ, 1 வாங்கினா 1 ஃப்ரீ. அதே டெக்னிக் தான் சொல்லி தரேன். எப்படி? இப்ப முறுக்கும் செய்யணும் காராசேவும் செய்யணும்னு அவசியமே கிடையாது. முறுக்கு முழுசா முறுக்க செஞ்சு நொறுக்கி விட்டா காராசேவ் ரெடி. அடேங்க. நான் இன்னொன்னு சொல்லவா? சொல்லுங்க. லட்டு பிடிக்கணும். ஆமா. லட்ட பிடிச்சா லட்டு. ஆமா. உதுத்து விட்டா பூந்தி. பிடிக்காம கீழ விட்டா பூந்தி. அவ்வளவுதான். அதே மாதிரி இன்னொரு டபுள் சொல்லவா? சொல்லுங்க. ஜீராவோட போட்டு அதுக்கு பேர் குலோப் ஜாம். ஆமா, அத தான் எழுதி வச்சிருந்தேன். ஜீரா இல்லாம செய்யற உங்களுக்கு தானே தெரியும், நீங்க சொல்லுங்க. அத சொல்லு. ஆமா, 25 வருஷமா நான் தான் செய்யறேன். சும்மா எல்லாத்துக்கும் வந்து அது சரியில்லை இது சரியில்லை. உண்மையாவே நடுவுல என் வீட்டுக்கார் வந்து ரொம்ப பண்பாடோட உள்ள மனுஷன். ரொம்ப பண்பாடு. நான் போன வருஷம் கேட்டேன், இப்ப இந்த வருஷம் தீபாவளி வந்துருச்சு, போன வருஷம் கேட்டேன், தீபாவளிக்கு சாமி கும்பிட்டு அடுத்த நிமிஷம் பக்கத்து வீட்டுக்காரருக்கு பலகாரத்தை பார்சல் பண்ணாரு. என்னம்மா சின்ன வயசுல இருந்து பழகின நண்பனா, ரொம்ப பிடிச்ச ஃப்ரெண்டா, சொந்தக்காரரா? எனக்கு கூட நீங்க அவரை பெருசா அவரை பத்தி பேசிலாம் நான் கேட்டதில்ல. உடனே பலகாரத்தை பார்சல் பண்றீங்க பக்கத்து வீட்டுக்காரருக்கு, ஏன்னு கேட்டேன். நீ செஞ்ச பலகாரத்தை நான் பார்சல் பண்றேன், ஏன் தெரியுமான்னு கேட்டாரா? அதான் ஏன் மாமானே. அவனை பழிவாங்க எனக்கு இதை தவிர வேற வழி தெரியலடிங்கிற. ஐயா, நான் செஞ்ச பலகாரத்தெல்லாம் வீட்டுல நாய் விரட்டவும் கோழி விரட்டவும் குருவி விரட்டவும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காயா அந்த மனுஷன். ஆனாலும் நான் பலகாரம் செய்ய. ஆனாலும் ஒண்ணு, கோழி வளர்த்தான், நாய் வளர்த்தான், ஆடு வளர்த்தான், ஒன்னையும் வளர்த்து விட்டுருக்கானே. நடுவர் அவர்களே, நிறைவா ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லி முடிக்கலாம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எத்தனையோ பிரிவுகள், எத்தனையோ பிரிவினைகளை நமக்குள்ள புகுத்தணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நிறைய ஆதிக்க சக்திகள் அதை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஆனாலும் நாம் இன்னைக்கு பிரியாமல் இருக்கோம் அப்படின்னா, உங்க மேடையில் அதெல்லாம் பேசலாம் தைரியமா. நாம இன்னைக்கு பிரியாம இருக்கோம் அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அதை இந்த கல்லூரி மேடையில தான் சொல்லி ஆகணும். நிச்சயமா கருவறையிலிருந்து கல்லறை வரைக்கும் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஜாதியும் மதமும் வகுப்பறையில் மட்டும்தான் அதன் ஆதிக்கத்தை ஓரமாக நிறுத்துகிறது. அப்படின்னா ஒரே டிஃபன் பாக்ஸ்குள்ள பாத்திமாவும் மேரியும் மாரியும் ஜோசப்பும் கணேசும் சித்திக்கும்
ஒரே டிஃபன் பாக்ஸில் கையை வைத்து சாப்பிடக்கூடிய மதசார்பின்மை ஜாதியற்ற இடம் ஒன்று இருக்குன்னா அது நிச்சயமா வகுப்பறையில மட்டும்தான். இன்னைக்கும் தீபாவளிக்கு முறுக்கையும், ரம்ஜானுக்கு பிரியாணியையும், கிறிஸ்துமஸ்க்கு கேக்கையும் மட்டும் நாம் பரிமாறவில்லை. பலகாரங்களோடு சேர்த்து பண்பாட்டையும் பாசத்தையும் பரிவையும் பரிமாறிக்கொண்டிருக்கிறதுனால்தான் இன்றைக்கும் பண்டிகைகள் கொண்டாட்டமாக இருக்கிறது அப்படின்னு நாங்கள் பேசுகிறோம். அந்த தீர்ப்பையே நீங்கள் எங்களுக்கு தரணும்னு கேட்குறோம். வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி மீண்டும் ஒரு முறை தீபாவளி திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிகச்சிறப்பா, நல்லா கை தட்டிப்பாங்க. நீலவேணிக்கே உரிய பாணி. ஆனால் எனக்கு என்ன பெரிய சந்தோஷம்னா, எந்த தலைப்பை எடுத்தாலும் அதுக்குள்ளார ஏதோ ஒரு பஞ்ச், அதில் ஒரு நகைச்சுவை. சார், ஒரு பேச்சாளருக்கு வேண்டிய அவசியம் இதுதான். நல்லா நீலவேணிக்கு நல்லா கைத்தட்டி பாராட்டி, பட்டிமன்ற வாதம் சூடு பிடித்திருக்கிறது. இந்த சூட்டோடு அவருக்கு பதில் சொல்வதற்காக சுதர்சனம் வருகிறார். நல்லா கைத்தட்டி பாராட்டி. ஐந்தாயனில் நைந்து போகும் என் வாழ்வு, நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தான். அன்னை தமிழை வணங்கி உலகம் முழுதும் இந்நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற மதிமுகம் நேயர்கள் அத்துணை பேருக்கும் இனிய தீப ஒளி திருநாள் நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கி, ஆசிய கண்டமே அண்ணாந்து பார்க்கின்ற அசைந்தாடும் ஆழித்தேரின் அடையாளம் எங்கள் திருவாரூர். இந்த திருவாரூர் மண்ணில் குளோபல் கலை அறிவியல் கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள் நாளை குளோபல் முழுதும் சென்று வெற்றி கொடி நாட்ட இருக்கிறார்கள் என்ற அந்த தகவலையும் உரித்தாக்கி, அற்புதமான இந்த பட்டிமன்றத்திற்கு நடுவர் பெருந்தகை. நாகராஜன் என்றால் படம் எடுக்கும், நாகராஜன் என்றால் படம் எடுக்கும். ஆனால் எங்கள் பட்டிமன்ற நடுவர் நாகை நாகராஜன் பட்டிமன்றம் என்ற பெயரில் நல்ல பாடம் எடுப்பார். அற்புதமான செய்திகளை உங்களுக்கு அள்ளி தெளிப்பார். அந்த வகையில் போற்றலுக்குரிய நடுவர் பெருந்தகை பேச்சாளர் பெருமக்கள் அத்துணை பேரையும் மீண்டும் ஒரு முறை வணங்கி, ரொம்ப அற்புதமா அன்பு சகோதரி நீலவேணி பேசிட்டு போனாங்க. அன்பானவர்களே, குழந்தைகள் வெடிவெடித்து கொண்டாடுகிறார்கள், பெண்கள் நாங்கள் ஒரு புடவை கூட வாங்கி கொண்டாடுறோம் அப்படின்லாம் பேசிட்டு போறாங்க. நிதர்சனம் என்ன தெரியுமா? எதிர் வீட்டு பையன் வெடிவெடிக்கையில் அதை ஏக்கமாய் பார்த்து கொண்டிருந்த அந்த சிறுவன் இரவு அணைந்த பிறகு, விளக்குகள் எல்லாம் அணைந்த பிறகு, எதிர் வீட்டில் கிடந்த குப்பைகளை எடுத்து கொண்டு வந்து தன் வீட்டில் போட்டு ஒரு ஒத்த வெடியை வச்சு பத்த வச்சு அதில் வெடி வெடிச்சு வீடெல்லாம் குப்பையாகும் போது அந்த சிறுவனை பெற்ற அந்த தந்தை அவருடைய நிலை கொண்டாட்டமா திண்டாட்டமா? பக்கத்து வீட்டுக்காரி 10,000 ரூபாய்க்கு புடவை எடுத்துட்டா நமக்கு வாச்சது இதுதான் அப்படின்னு எரிச்சல் அடைகிற பெண்ணை கட்டிய கணவனுடைய நிலை கொண்டாட்டமா திண்டாட்டமா? திண்டாட்டம். சரி, இதையெல்லாம் நம்ம சரி பண்ணிடணும்னு சொல்லி காசு கொடுத்து கடன் வாங்கி கந்து வட்டி வாங்கி ரொம்ப சிறப்பா தீபாவளியை கொண்டாடணும் சொல்லி அந்த ஒரு நாள் சந்தோஷத்திற்காக ஒரு வருட உழைப்பை கொடுக்கக்கூடிய குடும்ப தலைவனுக்கு தீபாவளி என்பது கொண்டாட்டமா திண்டாட்டமா? திண்டாட்டம். அதாவது முத நாள் வரைக்கும் பணியாற்றுவான், அன்று இரவு வரை பணியாற்றி விட்டு அன்று இரவு கோயம்புத்தூர்லேருந்து திருப்பூர்லேருந்தும் பஸ்ஸுக்காக வந்து நிற்கும் போது 100 ரூபா டிக்கெட்டு 1000 வாங்கும் போது வேணா ஆம்னி பஸ்ஸு நம்ம நின்றுக்கிட்டே வந்துடும்னு சொல்லி வரக்கூடிய குடும்ப தலைவன் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அடுத்த நாள் காலையில் அவனுடைய மகன், அண்ணா அஜித் படம் வெளியாக இருக்கு, அப்போ எனக்கு நீ 100 ரூபா டிக்கெட்டு 1000 ரூபா கொடுத்தா பார்க்க முடியும்னு சொல்லும்போது இந்த சமூக சூழலை பற்றி நிலையை பற்றி கொண்டாட்டமா திண்டாட்டமா? அதை விடுங்க நடுவர் பெருந்தகை அவர்களே. 20ஆம் தேதி தீபாவளி, 22ஆம் தேதி செமஸ்டர் மாடல் எக்ஸாம். இந்த மாணவர்கள் நிலை கொண்டாட்டமா திண்டாட்டமா? தீபாவளியை கொண்டாடுவார்களா இல்லை செமஸ்டருக்காக திண்டாடுவார்களா? திண்டாடுவார். ஒன்றும் இல்லை, அதாவது ஒரு கணவனும் ஒரு ரகசியம் சொல்றேன். 20ஆம் தேதி தீபாவளியை கொண்டாடிட்டு 21ஆம் தேதி ரெஸ்ட் எடுத்துட்டு 22ஆம் தேதி காலையில் தான் எக்ஸாமை பற்றி கவலைப்படுவான். அவன் தான் தமிழ்நாட்டு மாணவன். அது உண்மை நடுவர்களே. அதாவது அதுலேயும் அந்த எக்ஸாமுக்கு என்ன பேர் சொன்னீங்க? செமஸ்டர் எக்ஸாமா மாடல் எக்ஸாமா? மாடல். அது ஒரு மாடல், அதனால் கவலைப்பட மாட்டான்.
அடுத்தவரை ஒப்பிடாத நிலை இருந்துவிட்டால் நிச்சயமாக இந்த பண்டிகைகள் எல்லாம் கொண்டாட்டம் தான். அது எங்கள் குளோபல் கல்லூரி மாணவர்களாம் ரொம்ப பொருந்தும். எப்படின்னு கேட்டிங்கன்னா 98% வாங்கிக்கிட்டு செமஸ்டரில் 2% குறைஞ்சிட்டேன்னு சொல்லி உட்காந்து புலம்பிக்கிட்டு இருப்பான், அழுதுகிட்டு இருப்பான். ஆனால் அதே செமஸ்டரில் ஜஸ்ட் பாஸ் பண்ணிட்டு எனக்கு ராஜாவா நான் வாழுற எவனா இருந்தாலும் ஆளுற அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலை நம்ம பண்டிகையிலே வந்துட்டுன்னு வச்சுக்கிங்க, எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அடுத்தவரை ஒப்பிடக்கூடியாத நிலை வந்துட்டாலே இந்த பண்டிகையெல்லாம் கொண்டாட்டமாக மாறும். ஆனால் அப்படிப்பட்ட நிலை இல்லாத காரணத்தினால்தான் இவை திண்டாட்டமாகவே இருக்குது. ஒன்றும் இல்லை, ஒரு கணவனும் மனைவியும் ஒரு ஜவுளி கடைக்கு போகிறாங்க ஐயா. போகிறாங்க, ரொம்ப நேரம் ஆகுது. மனைவி நினைக்கிறாங்க, ஐயோ நம்ம ரொம்ப நேரமாக புடவை எடுத்துக்கிட்டு இருக்கோம் போல இருக்கு. அதுக்குன்னு உள் மனசு சொல்லுது. சரின்ட்டு வெளியில் வந்து பார்க்குறா, பாதி மயக்கத்தில் இருக்கிறான் கணவன். அவனை எழுப்பி விட்டு, ஏன்பா நான் கெடியாரத்தை பார்க்கல, ரொம்ப நேரமாக புடவை எடுத்துக்கிட்டு இருக்கேன் போல இருக்கு அப்படின்னு சொல்கிறான் அந்த மனைவி. அதுக்கு அந்த கணவன் சொல்கிறான், சார் இம்மா நீ கெடியாரத்தை பார்க்கலைன்னா பரவாயில்ல, அட்லீஸ்ட் நீ கேலண்டரையாச்சும் பார்த்துருக்கலாம். நீ உள்ளே போய் ஒரு 2-3 நாளாக ஆகுது, நீ எப்போ தான் வெளில வர அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த தீபாவளி எங்களுக்கு திண்டாட்டமாக இருந்து வருகிறது. நடுவர் பிறந்தவர்களே, போன தீபாவளிக்கு ஆனால் அந்த கணவனை நினைத்து நான் வருத்தப்படுகிறேன். 2 நாள் ஆச்சும் அதே இடத்துல உட்காந்துருக்கான் பார். நானாக இருந்தால் 2 மணி நேரத்தில் கிளம்பி போயிடுவேன். ஏன், இதை விட பெட்டர் சாய்ஸ் கிடைக்கும் இல்லையா? ஆமாம், புடவையில். அதான் போன தீபாவளிக்கு இதே மாதிரி காலைல கிளம்பி நான் வெளில போயிட்டேன். எங்கள் வீட்டிலேருந்து ஃபோன் எங்கள் அம்மா. இங்கே பார், நீங்கள் மட்டும் இல்லை, எல்லா ஆம்பளையும் காலையில் கிளம்பி தீபாவளி அன்னைக்கு வெளியில் போயிடுவான். போனாதான் தீபாவளி. ஆமாம், நமக்கு ஃபோனு. ஏண்டா உன் பொண்ணு வந்து வாயெல்லாம் கோணிக்கிட்டுறா, நாக்கெல்லாம் வெளில வந்துட்டு கையெல்லாம் ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டுறா அப்படின்னு எனக்கு ஃபோனு. ஏன் பதறி போய் என்னமாச்சு அப்படிங்கிற. ஆமாண்டா அப்படி தான்டா நிற்கிது அப்படின்னு. நீ ஒன்றும் பதட்டப்படாத. தீபாவளிக்கு புது ட்ரெஸ் போட்டிருக்கா? ஆமாம் போட்டிருக்கு. கையில் மொபைல் ஃபோன் வச்சுருக்கா? ஆமாம் வச்சுருக்கு. அப்போ அது செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். நீ வந்து ஒன்றும் பதட்டப்படாத அப்படின்னு சொல்லி ஒரு திண்டாட்டமான சூழலாக கடந்து வந்துகிட்டு இருக்கோம். எங்கள் அன்பு சகோதரி நீலவேணி ரொம்ப அற்புதமாக பேசிட்டு போனாங்க. அவங்க செய்கிற பலகாரம் கேசரியில் மிளகாத்தூளை போட்ட பலகாரம் மாதிரி பல பலகாரங்கள் இருக்குது அவங்க வீட்டில். அப்படி தான் அவங்க வீட்டு கணவர் அன்னைக்கு வந்து ஒரு மைசூர் பாக்கு செஞ்சு நீலவேணி கொடுத்துருக்காங்க. எடுத்து கடிச்சிருக்காரு, பல்லெல்லாம் ஆட ஆரம்பிச்சிட்டு. இப்போ நீலவேணி பல்லெல்லாம் ஆடுதுப்பா அப்படின்னப்புறம் நீலவேணி மறுபடியும் இந்தாங்க அல்வா, மறுபடியும் சாப்பிடுங்க, பல்லெல்லாம் ஒட்டிக்கின்னு இருக்காங்க. இந்த மாதிரி பலகாரங்கள் செய்யக்கூடிய நிலையில் இது கொண்டாட்டமா திண்டாட்டமா? ஆனால் அதுலேயும் ஒரு ஸ்டைல் இருக்கு பாரு நீலவேணி. கொட்டுகிற பல்லை ஒட்டுகிற அல்வா. இது வரைக்கும் நாட்டில் எவனும் கண்டுபிடிக்கவே இல்லை. சரி சரி, காலையில் நாங்கள் வெளில போய் இந்த மாதிரி காலையிலே பலகாரம் சாப்பிட்டுட்டு சண்டை வந்துட்டு அப்படின்னு சொல்லி எங்கள் நடுவர் பெருந்தைக்கு ஃபோன் அடித்து சொன்னால் அவர் சொல்கிறாரு, அந்த மாதிரிலாம் நீ உனக்கு வாழ்க்கை கொண்டாட்டமாக இருக்குன்னா உன்னுடைய மனைவியை நீ பாராட்டணும், இனி நீ பலகாரம் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுன்னு சொன்னார். சரின்ட்டு அவருடைய யோசனையை கேட்டுக்கிட்டு நானும் வீட்டுக்கு போகிறேன். பார்த்து ஒரு அதிரசம் இருக்குது, எடுத்து கடித்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது அதிரசம், இந்த அதிரசம் செஞ்ச கைக்கு நம்ம வளையல் போடணும் அப்படின்னு சொல்கிறான். ஏயா காலையில் நான் பலகாரம் செஞ்சு கொடுத்தேன், அதெல்லாம் நல்லா இல்லைன்னு சொன்னேன், இப்போ எதிர் வீட்டிலேருந்து வந்திருக்கிற அதிரசத்துக்கு நீ வளையல் போடுவியா அப்படின்னு சொல்லி அதுவும் எங்களுக்கு திண்டாட்டமாக தான் நடுவர் பெருந்துக்கு ஆயிடுது. சில சமயம் பாராட்டினாலும் மாட்டிக்கிறேன். ஆமாம், இந்த அக்கா திருச்சி அன்னலட்சுமி இருக்காங்களே, அவங்க எங்கள் நடுவர் பிறந்தைய சொன்ன மாதிரி எங்கள் இல்லத்தரசி வந்துடுவாங்க. போன பட்டிமன்றத்தில் அவங்க புடவையை பார்த்துட்டாங்க. இதே மாதிரி புடவை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இதுக்காக போன தீபாவளிக்கு நாங்கள் திருச்சி போனோம். சரி, திருச்சி போய் புடவை எடுத்துக்கிட்டு வந்து ஒரு 4000 ரூபா புடவைக்கு ஒரு 8000 ரூபாய்க்கு ஆரி ஒர்க்கில் ஜாக்கெட்டு தச்சு. என்ன ஒர்க்கு? ஆரி ஒர்க். ஆரி. அதை ஒவ்வொரு நாளும் பொட்டியில் வச்சு பீரோவில் வச்சு பார்த்து பத்திரமா ஆக்கி ஒரு வழியாக தீபாவளி அன்னைக்கு அந்த புடவையை கட்டிக்கிட்டு ரொம்ப ஜம்முன்னு அப்படி வெளில வராங்க. எதிர் வீட்டில் இருக்கிற அம்மா, ஏமா எவ்வளோ நல்லா இருக்க புடவை எவ்வளவு? இதா திருச்சியில் எடுத்தது, அன்னலட்சுமி அக்கா சொல்லி எடுத்தது 4000 ரூபா அப்படின்னு சொன்னது. இது நம்ம ஊரில் 2000 தானே, இதை போய் 4000 ரூபாய்க்கு திருச்சியில் போய் எடுத்தியாக்கும் அப்படின்னோடனே அந்த தீபாவளியோட சந்தோஷம் அதோட முடியுது. அன்னலட்சுமியோட போச்சு. சரின்ட்டு இல்லைம்மா இதெல்லாம் நீ காதில் வாங்காத, வா என் கூட அப்படின்னு சொல்லி அடுத்த ஸ்டெப்பு வைக்கிறான். அப்போ இன்னொரு அம்மா அப்படி பார்த்துட்டு போய் சொல்லுது, ஏமா தீபாவளி அன்னைக்கு நீ புது புடவை கட்டுறது இல்லையா அப்படின்னு கேட்குது. முடிஞ்சிட்டா மறுபடியும் இன்னொரு ஸ்டெப்பில் இன்னொருத்தவங்க வந்து தீபாவளி புடவை உன் கலருக்கு அவ்வளவு மேட்சா இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. முடிஞ்சிட்டா
அப்படியே வீட்டுக்கு வந்து என்ன ரூமுக்குள்ளே அடைச்சி அன்னைக்கு தீபாவளி சங்கு சக்கரம் மத்தாப்பு பட்டாசு எல்லாம் அந்த ரூமுக்குள்ளேயே நடந்துங்கய்யா. பெரிய அணுகுண்டா போட்டிருக்கான். அப்போ தீபாவளி என்பது அடுத்தவர்களுடைய பண்டிகை என்பது பொதுவாக பண்டிகையாக கொண்டாடப்படாமல் அடுத்தவர்களுடைய நிர்பந்தத்திற்காகவும் ஆடம்பரத்திற்காகவும் தான் கொண்டாடப்படுது. நடுவர் பிறந்து ரொம்ப பிரமாதமாக சொன்னாங்க. அதாவது எங்கள் 3 பேரையும் பார்த்தா ரொம்ப திண்டாடுற மாதிரி தான் இருக்கு, அவங்க 3 பேரையும் பார்த்தா கொண்டாடுற மாதிரி இருக்கு. அதெல்லாம் நாங்களும் தான் ஒத்துக்கிட்டு தானே இங்கே வந்து உட்காந்துருக்கோம். அப்படியே அலங்காரமாக ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு நகையெல்லாம் போட்டுக்கிட்டு வந்து உட்காந்துருக்காங்க. ஆனால் அந்த நகையெல்லாம் தீபாவளி அன்னைக்கு நகையெல்லாம் போட்டு உட்காருங்க, அடுத்த நாள் அந்த நகையெல்லாம் கொண்டு போய் கடையில் வச்சுட்டு அதுக்கு வட்டி கட்டிருக்கிறவங்க நாங்கள் தான். அப்புறம் நாங்கள் திண்டாடாமல் எப்படி இருக்க முடியும்? அன்பானவர்களே, ஒன்றை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். இந்த தீபாவளி பண்டிகையாகட்டும் எத்தகைய பண்டிகையாகட்டும் நாம் இந்த உலகில் சமமான ஒரு சூழல் ஏற்படும். அன்பு தம்பி முத்துக்குமார் சொன்னது போல எல்லோரும் கொண்டாடக்கூடிய ஒரு நிலை வரும் வரை காடு விளைஞ்சன மச்சான் நமக்கு கையும் காலம் தானே மிச்சம் என்று பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாடுவாரே, அவர்களும் இந்த தீபாவளியை முழு மனதோடு முழு திருப்தியோடு முழு சந்தோஷத்தோடு கொண்டாடும் வரை தீபாவளி என்பதும் பண்டிகை என்பதும் எப்போதும் திண்டாட்டமாகத்தான் இருக்கிறது என்று சொல்லி அற்புதமான வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். எல்லோரும் கொண்டாடுகிற நிலை வருகிற வரை தீபாவளி திண்டாட்டம்தான் என்று அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறார் தம்பி சுதர்சனனுக்கு. எல்லாரும் நல்லா ஒரு முறை கைத்தட்டி பாராட்டி, இல்லை தீபாவளி மட்டுமல்ல பண்டிகைகள் என்பது இன்றைய நிலையில் கொண்டாடி மகிழ்வதற்குத்தான் என்று தன்னுடைய இனிய தமிழால் உரையாற்ற வருகிறார் எனது அருமை தங்கை வேம்பு பாலா அவர்கள். நல்லா கைத்தட்டி பாராட்டி நல்லா சத்தமாக தட்டலாம். உலகெங்கும் இருக்கிற மதிமுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய தீபத் திருநாள் நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக்கொண்டு, குளோபல் கல்வி நிறுவனத்தினுடைய தாளாளர் மற்றும் கல்வி நிறுவனத்தினுடைய அத்தனை சொந்தங்களுக்கும் இனியதோர் தீபத் திருநாள் வணக்கத்தை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, இப்போ இங்கே எல்லாரும் வந்திருக்கிறது கொண்டாட வந்திருக்கிறாங்களா இல்ல திண்டாடி தலைக்க வந்திருக்கிறாங்களா, திணற வந்திருக்காங்களா? கொண்டாட தான் வந்திருக்காங்க. வந்ததுலேருந்து சிரிச்சு சந்தோஷமா கைத்தட்டி மகிழ்ச்சியா அப்படி கொண்டாடி மகிழ்ந்து உட்கார்ந்துருக்காங்களா, அவங்க 2 பேரை போல அப்படி திண்டாடி திணறி உட்கார்ந்துருக்காங்களா? கன்னத்திலே கையை வச்சுட்டான், கப்பலே கவிழ்ந்த மாதிரி அங்க உட்கார்ந்துருக்கிறாங்க. வாழ்க்கையில மகிழ்ச்சி வேணுங்க. என்ன வந்ததுலேருந்து ஒரே புலம்பி தீர்த்திருக்காங்க. திருவிழாங்கிறது எதுக்கு, பண்டிகைகள்ங்கிறது எதுக்குங்க? நாம நினைச்சிட்டு இருக்கோம் திருவிழாக்களும் பண்டிகைகளும் ஊருக்காக அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கோங்க, திருவிழாக்கள் என்பது பண்டிகைகள் என்பது ஊருக்காக அல்ல, விட்டு போன நம் உறவுகள் ஒன்று சேர்வதற்காகத்தான் பண்டிகைகள். அதுல ஒரே புலம்பிட்டு போனாங்க. சில பண்டிகைகள் ஒவ்வொரு இனத்துக்கென்று ஒரு பண்டிகைகள் இருக்கு. அந்த இனத்துக்கான பண்டிகைகள் என்பது அந்த குறிப்பிட்ட இனத்திற்கான பண்டிகைகள் கிடையாது, இல்லத்தினுடைய இன்பத்திற்கான பண்டிகைகள் அப்படிங்கிறத தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. பண்டிகைகள் என்பது மதத்திற்கானது கிடையாது, பண்டிகைகள் என்பது மதத்திற்கானது கிடையாது, மனிதனினுடைய மனசாட்சிக்கும் மகிழ்ச்சிக்குமானதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதை விட்டுட்டு வந்ததுலேருந்து எவ்வளோ பெரிய புலம்பல். அதில் வந்து கேட்குற ட்ரெயினில் வர்றவங்களுக்கு தெரியுமா 300 ரூபா டிக்கெட்டை 3000 ரூபா கொடுத்து எடுத்து வர்றாங்களே, எடுத்து வர்றவங்களே சந்தோஷமா வர்றாங்க. வீட்டில் பொண்டாட்டி பிள்ளையோட கொண்டாடுற நீங்க ஏன் இந்த புலம்புறீங்க? ட்ரெயினில் டிக்கெட்டே கிடைக்காம வர்றாங்க சுதர்சன் அண்ணன், அதுவும் நிதர்சனம் அப்படியே ரைமிங்கா பேசுறாரு டிஆர் தம்பி மாதிரி. அதில் வந்து சொல்ற நீங்க பாருங்க டிக்கெட்டே கிடைக்காம ட்ரெயின்ல வராங்க. ட்ரெயின்ல டிக்கெட்டே கிடைக்கலனாலும் பாத்ரூம்க்கு பக்கத்துல உட்கார்ந்து வந்தாலாவது தான் வீட்டில் இருக்கிற பொம்பளை பிள்ளைகளோட குழந்தைகளோட மகிழ்ச்சியா கொண்டாடிட மாட்டோமான்னு ஏங்கி வர்றாங்க. உங்களுக்கு என்ன கஷ்டமா இருக்குன்னு நான் கேட்கிறேன். வந்ததுலேருந்து பார்க்குறோம் அவ்வளோ புலம்புங்க. தீபாவளி என்பதும் பண்டிகைகள் என்பதும் எதற்காக? தமிழன் எதையும் சாதாரணமாக செய்து வைக்கவில்லை. அதுலயும் கேட்டாங்க வந்தோடனே பார்த்தீங்கன்னா செமஸ்டர் வருதே, படிக்கிற பிள்ளைங்களை நீங்களே கெடுத்து விட்டு போங்க, வீணாக்கிட்டு போங்க. படிக்கிற பிள்ளைங்களுக்கு நீ பரீட்சைக்கு முன்னாடி படிக்கிறதுக்கு முன்னாடியே தீபாவளி வருதுன்னு பயத்தை நீங்களே ஏற்படுத்தி விட்டு போயிடுவீங்க போல இருக்கு. ஒன்று தெரியுமா, அந்த எதுக்க உட்காந்துருக்கிற அதிலும் குறிப்பாக திருவாரூர் ஆரூர் மண்ணிலே பிறந்து குளோபல் கல்லூரியில் படிக்கிற பொம்பளை பிள்ளைங்கள்லாம் சாதாரணம் நினச்சிக்கிட்டீங்களா? எங்க பசங்கள் எல்லாம் சாதாரணம் நினச்சிக்கிட்டீங்களா? அன்பில் தாய்மையையும் அறிவில் கூர்மையும்
நேர்மையையும் வீரத்தில் நெருப்பையும் கொண்டவர்கள் எங்களுடைய இந்த பிள்ளைகள். எவ்வளவு அழகா உட்கார்ந்துருக்காங்க. அழகில ஐஸ்வர்யா ராய் மாதிரி உட்கார்ந்துருக்காங்க. யாரு யாரு? ஏன் இவ்வளவு அதிர்ச்சி? இல்ல ஐஸ்வர்யா ராய் அவங்கதான். ஓ அவங்கதான். நல்லா கைத்தடிக்கணும். அவங்க வந்து படிப்பாங்களா? அவங்களுக்கு செமஸ்டர் வந்துருச்சு. இங்க பாருங்க, 24 மணி நேரமும் புக்கை திறந்து வச்சுக்கிட்டே படிச்சா படிப்பு ஏறாது. வாத்தியார் சொல்லி கொடுக்குறப்ப நல்லா மண்டையில ஏத்திக்கிட்டு எங்க பசங்க எல்லாம் பாருங்க, பொம்பளை பிள்ளைங்க கூட 24 மணி நேரம் புக்கை பெரட்டி பெரட்டி படிச்சுட்டே இருக்கும். பசங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்க. காலேஜ் வர்ற அன்னைக்கு காலையில் அப்படி எடுத்து ஒரு பெரட்டு தான் பெரட்டுவாங்க, தலையை ஒரு கோதுவாங்க. வந்து உட்காந்து எழுதுனா செமஸ்டர்ல எங்க பிள்ளைங்க 100க்கு 98 எடுத்தா 45% எடுத்தா ஆல் பாஸ் ஆயிட்டா அலேக்க போயிட்டே இருப்பாங்க இந்த பசங்க. ஆமா, நீங்க என்ன நினைச்சிருக்கீங்க? 1330 திருக்குறளையும் படிப்பவர்கள் மேலானவர்கள் நினைக்காதீங்க. வாழ்க்கையில் ஒரு திருக்குறளின் படியாவது வாழ வேண்டும் என்று யார் நினைக்கிறார்களோ அதுதாங்க வாழ்க்கையில பெரிய விஷயம். அந்த மகிழ்ச்சி வேணும். நம்முடைய தமிழ் சமுதாயத்துல ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு பண்டிகையை கொடுத்திருக்காங்க. நான் கேட்கிறேன், திண்டாடணும்னா ஒவ்வொரு பண்டிகையை கொடுத்துட்டு போயிருப்பாங்களா? நம்முடைய சமயத்தில் மட்டும்தான், நம்முடைய தமிழகத்தில் மட்டும்தான், நம்முடைய பாரம்பரியத்தில் மட்டும்தான் ஒவ்வொரு மாசத்துக்கும் ஒரு பண்டிகைங்க. சித்திரைன்னு எடுத்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி, வைகாசின்னு எடுத்தீங்கன்னா வைகாசி விசாகம், ஆணின்னு எடுத்தீங்கன்னா ஆணி திருமஞ்சனம், ஆடின்னு எடுத்தீங்கன்னா ஆடி பெருக்கு ஆடி பூரம், ஆவணின்னா ஆவணி அவிட்டம், புரட்டாசின்னு எடுத்தீங்கன்னாலே புரட்டாசி என்றாலே நவராத்திரி கொலு பண்டிகை, ஐப்பசின்னு எடுத்தா தீபாவளி, கார்த்திகைனா தீப ஒளி, வீட்டுக்கு வீடு கார்த்திகை விளக்கேற்றி வைக்கிறோம். கார்த்திகை என்றால் மார்கழின்னு சொன்னாலே மார்கழி மாதத்தினுடைய 30 நாட்களும் அற்புதமான பண்டிகை தான். 30 நாட்களும் திருப்பாவை திருவம்பாவை பாடி எல்லாம் அல்ல இறைவனை சேவிக்கிற நாட்கள். தை என்றாலே தமிழர் திருநாள் தை பொங்கல், மாசி என்றாலே மாசி மகம், பங்குனி என்றால் பங்குனி உத்திரம் என்று ஒவ்வொரு மாதத்தையும் திருவிழாவாக கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் இது எப்படி நீங்க திண்டாட்டம்னு சொல்ல முடியும்? இவ்வளோ வியாக்கியானமா வந்து பேசுனாங்கல்ல, வெடி வெடிச்சா எல்லா குப்பையும் கொண்டு வந்து போட்டா நாங்க என்ன செய்வது? நாங்கள் அதை என்ன பண்ணுவது? அதை பொத்தி வச்சு பார்த்து அதை பத்தி வச்சு பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்சானேன். இதை யோசிக்க தெரிந்த உங்களுக்கு நம் தமிழர்கள் செய்து வைத்ததை யோசிக்க தெரிஞ்சுதா? பொங்கல் பண்டிகை ஏன் வச்சாங்க? பொங்கல் பண்டிகை என்பது மண்ணிலே நீரை கலந்து அந்த மண்ணை கொண்டு பானை செய்து வருடம் முழுவதும் உழைக்கின்ற அந்த பானை செய்யக்கூடியவர்களினுடைய வாழ்வாதாரம் என்பது பொங்கல் திருநாளில் தான் கொண்டாட்டம் என்பதை அடையாளப்படுத்துவது. தீபாவளி திருநாள்னா சாதாரணமா? பட்டாசு ஓடு சேர்த்து நெசவு செய்கின்ற நெசவாளர்களுக்கெல்லாம் வருடத்தின் ஒரு நாள் மகத்தான நாள் என்றால் நாம் அத்தனை பேரும் துணி எடுக்கிறோமே, அந்த ஒரு தீப திருநாள் நமக்கான கொண்டாட்டம் அல்ல, நெசவாளர்களுக்கான கொண்டாட்டம். பொங்கல் திருநாள்னு சொன்னீங்களே, பொங்கல் திருநாள் என்பது நீங்க நினைக்கிற மாதிரி இப்ப எல்லாமே நான் கேட்கிறேன், பானையில வச்சாலும் பொங்குது, குக்கர்ல வச்சாலும் பொங்குது, பாத்திரங்கள் தான் மாறி இருக்கிறதே தவிர எங்கள் பண்பாடு ஒரு நாளும் மாறவே மாறாது. அவர்களே, அந்த பொங்கல் திருநாள் சாதாரணமா? ஒரு சின்ன திருத்தம் என்ன, இந்த குக்கர்ல வைக்கிறத பத்தி எங்களுக்கு ஒன்றும் கவலை இல்லை. சரி, ஆனா எத்தனை விசில் வருதுன்னு எங்களை பார்க்க சொல்றீங்க பாருங்க, அதுதான் நெஞ்சு பதக்குது. முன்னாடி ஒரு பொண்ணு போனா மட்டும் எத்தனை விசில் அடிக்கணும்னு தெரியுது இல்ல, அது மட்டும் தெரியுதுல, குக்கர்ல எத்தனை விசில் வருதுன்னு தெரியலையா? அதான் அந்த முன்னாடி போற பொண்ணை பார்த்து விசில் அடிக்கிறப்பயாவது நாங்க விவரத்தோட அடிக்கிறோம். அடிப்பீங்க. குக்கர் என்ன பண்ணுது, கொஞ்சம் புகை வருது, விசில் வர மாட்டேங்குது. இதுல இருந்து என்ன தெரியுது? அவங்க சுமோட்டோல பண்றாங்க, என்னென்னத்திலயும் ஆர்டர் பண்றாங்கன்னாங்களே, ஒரு குக்கர்ல விசிலை கூட உங்களால் ஆஃப் பண்ண முடியவில்லை. ஆனால் 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் குடும்பத்தை அழகாக அந்த பிரச்சனைகளை ஆஃப் செய்பவர்கள் எங்கள் பெண்கள்ங்கிறத மறந்துடாதீங்க. நாங்களும் ஆஃப் தான். அது தீபாவளி அன்னைக்கு. ஆமா, ஆஃப். நீங்க அதே போல யோசித்து பாருங்க, பொங்கல் திருநாள் தமிழர் திருநாள் என்பது என்ன? இந்த உலகத்தில் அவர்கள் குறிப்பிட்டார்களே, எல்லையிலே காவல் காக்கின்ற எல்லையை காக்கும் எல்லை வீரனாகிய நீங்கள் ராணுவ வீரர்களை சொன்னீர்களே, எல்லையை காக்கும் காவல்காரனாகிய அந்த ராணுவ வீரர்களைப் போலவே கொல்லையை காக்கும் விவசாயியை போற்றுவதுதான் பொங்கல் திருநாள் என்று சொன்னால் அந்த கொண்டாட்டம் எப்படி நீங்க திண்டாட்டம்னு ஈஸியா சொல்ல முடியும்? ஒவ்வொரு ஏழை விவசாயியும் அந்த பொங்கல் திருநாளுக்காக தானங்க காத்துட்டு இருக்காங்க. கார்த்திகை என்பது சாதாரணமா? திருவிளக்கு செய்யக்கூடிய அத்தனை ஆயிரம் தமிழ் குடும்பங்கள் அந்த ஒரு நாள் மகிழ்ச்சிக்காக தானே காத்துக்கிட்டு இருக்காங்க. அதில் போய் நின்றுக்கிட்டு ஆனால் திண்டாட்டன்னு பேசுறீங்கல்ல, நீங்கள் தான் போய் நின்றுக்கிட்டு அந்த 25 ரூபா விளக்க 5 ரூபாய்க்கு தரியா?
10 ரூபாய்க்கு தரியா? பேரம் பேசுறது முழுக்க இந்த திண்டாட்ட கோஷ்டி. நான் கேட்கிறேன், அடுத்தவர்களுக்கு கருணை படுகிறோம், அடுத்தவர்களுக்கு இறக்கப்படுகிறோம். 25 ரூபா சொன்னா 25 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வர வேண்டியதானே? பொண்டாட்டிக்கு ஒரு புடவையே வாங்கி கொடுக்க முடியல, இவரா 25 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வர போறாரு. யாரு வாங்கி தரா அவர் பொண்டாட்டிக்கு? ஐயா நம்ம என்ன பண்ண முடியும்? அந்த அம்மா பாவம். அந்த அதுலயும் ஆரி ஒர்க் செஞ்சு, நான் என்ன கேட்கிறேன், பெண்கள் ஆரி ஒர்க் செஞ்சு போட்டுக்கிட்டாங்க, ஆரி ஒர்க் செஞ்சு போட்டுக்கிட்டாங்க, அழகுக்கு அழகு சேர்க்கிறாங்க. நான் அடுத்த வார்த்தை சொல்ல விரும்பல. ஏமா நான் என்ன கேட்குறேன், புடவை 2000 ரூபாய்க்கு எடுக்கிறீங்க, சாக்கெட்டுக்கு ஆரி ஒர்க்குக்கு 6000 ரூபாய் கொடுக்குறீங்களே, 8 முழம் இருக்கிற புடவைக்கு 2000 ரூபாய் தானமா தரீங்க? நானும் தான் கேட்குறேன், நீங்க 40,000 தான் சம்பளம் வாங்குறீங்க, எங்க அப்பா வீட்டுல வண்டி வந்து 40 சவரன் நகை போடுன்னு கேட்குறீங்களே, எந்த மனசாட்சியில வந்து கேட்குறீங்க? எப்பா உங்களை கேட்குறாங்கப்பா. ஏம்மா நீ அங்கே தானே கேட்ட? யார் கேட்டாங்களோ அவங்கள கேட்ட நடுவர் அவர்களே. இல்ல இல்ல அவங்க கேட்டதுக்கே கேட்கிறேன். ஒரு திருநாள் என்பது, ஒரு பண்டிகை என்பது சாதாரணமாங்க. அவர்கள் குறிப்பிட்ட அதே ஏழை குடும்பங்கள்ல, அதே வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய குடும்பங்கள்ல இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் அப்பாட்ட கேட்கும், அப்பா கொலுசு ரொம்ப அறுத்து போயிட்டுப்பா, கொலுசு ரொம்ப அருந்து போயிட்டுப்பா. அப்பா சொல்ற ஒத்த வார்த்தை என்ன? அம்மாடி தீபாவளிக்கு மாத்தி கொடுத்துட்றேன்டா, அம்மாடி பொங்கலுக்கு வாங்கி தந்துடுறேன்டா, அப்பா தோடு மாத்தனப்பா தீபாவளிக்கு வாங்கி தரேன்டா என்று அந்த ஒற்றை நாளுக்காக ஏங்கி கொண்டிருக்கின்ற எங்கள் பிள்ளைகளுக்கு அந்த நாள் கொண்டாட்டம் தான் நடுவர் அவர்களே. நீங்க எப்படி அதை திண்டாட்டம்னு வந்து சொல்லுவீங்கன்னு நான் கேட்கிறேன். அதுலயும் வந்து சொன்னாங்க, இன்னும் யதார்த்தமா யோசிச்சு பாருங்களேன், அது நிறைய ஏழை குடும்பங்கள்ல இன்றைக்கு திண்டாட்டமாகத்தான் போய் கொண்டிருக்கிறது. ஒரு நாள் சந்தோஷத்துக்காக அவன் வருஷம் முழுக்க கடன் வாங்குறான். ஆமா இல்லைன்னு யார் சொன்னா? ஒரு நாள் சந்தோஷம் தான் ஒட்டுமொத்த மனுஷனுக்கு, ஒரே நாள் சந்தோஷம் தான் கல்யாணம். கல்யாணம் ஆகாம உட்காந்துருக்க வேண்டியதானே? அங்க அங்க இல்லைங்க, எல்லாத்துக்குமே ஒரு நெறியை, ஒரு முறையை நம்முடைய பெரியோர்கள் நமக்கு வகுத்து கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், பண்டிகைகள் என்பது கலாச்சாரத்தை பின்பற்றுவது. கலாச்சாரம்னா என்ன? எப்பா தீபாவளினா என்னப்பா அப்படின்னு கேட்டா, உங்களை போன்ற நடுவர்கள் இதை போன்ற மேடை அமைத்து பேசுகிற பொழுது, கலாச்சாரம் என்பது, தீபாவளி என்பது நரகாசுரன் என்கின்ற அரக்கனை வதம் செய்வதற்காக வந்தது. இந்த சமூகத்திலும் நரகாசுரன் போன்ற அரக்கர்களை வதம் செய்து தீப ஒளி ஏற்ற வேண்டும் என்கின்ற நல்ல அறிவை குழந்தைகளுக்கு புகட்டுவது கலாச்சாரம் நடுவர் அவர்களே. பண்பாடுங்கிறது சாதாரணமா? பண்பாடுனா என்னன்னு கேட்போம். பொங்கல் திருநாள் என்று சொன்னால் நமக்காக உழைக்கிற மாடுகளுக்கும் நமக்காகவே தருகின்ற இயற்கையாகிய சூரியனுக்கும் நன்றி செலுத்தணும். நன்றி நவிழ்தல் தமிழன் பண்பாடு என்கின்ற பண்பாட்டை கற்றுத்தருவது பொங்கல் பண்டிகை நடுவர் அவர்களே. பாரம்பரியம்னா என்ன? எப்பா பாரம்பரியம்னா என்னப்பா? பாரம்பரியம்னா ஒன்றும் இல்லைடா, பொங்கல் திருநாள் அன்னைக்கு நீ காலையில் எங்கே வேணா போ, எங்கே வேணா வா, பொங்கல் கொண்டாடு, எல்லாம் பண்ணு. 3 நாள் அந்த பொங்கல் முடிஞ்சு 3ஆவது நாள் வீட்டில் இருக்கிற பெரியவங்களெல்லாம் பார்த்து காணும் பொங்கல்னு ஒன்று சொல்கிறோமே, நம்ம வீட்டில் இருக்கிற அப்பத்தா, நம்ம வீட்டில் இருக்கிற தாத்தா, நம்ம வீட்டில் இருக்கிற பெரியப்பா, அவங்க கிட்ட போய் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி, அவர் முடிஞ்சு வச்சிருக்கிற 10 ரூபா பணத்தை நீ வாங்கிட்டு வந்தீனா அவர் மனசார வாழ்த்துறார் பத்ரா, நல்லாருடா மகராசன்னு. அந்த ஒற்றை வரியில் இருக்கிற உயர்வு இருக்கிறதே, அதுதான் பாரம்பரியம் என்று சொல்லிக் கொடுப்பது பண்டிகைகள் நடுவர் அவர்களே. அதை விட்டுட்டு அங்கேருந்து வந்து காசை கேட்கிற, நகையை கேட்கிற, புடவையை கேட்கிற, பட்டை கேட்கிற. நான் ஒன்னே ஒன்று கேட்கிறேன், எல்லாத்தையும் கட்டிக்கிற வீட்டுக்கார கேட்காம யாருங்க கேட்பாங்க? புலம்பாதீங்க, தயவு செய்து வாழ்க்கையை புலம்பாதீங்க. என்ன தெரியுமா? வாழ்க்கையில சூழ்நிலையை மாத்த கத்துக்கோங்க, சூழ்நிலையை மாத்த கத்துக்கங்க, இல்ல சூழ்நிலைக்கு ஏற்ப மாற கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வாழ்க்கை வளமாக இருக்குங்க. அதை விட்டுட்டு புலம்பிக்கிட்டே இருக்காங்க. இன்னும் சொல்லணுமா, நம்மிடம் இருப்பதை கொண்டு கொண்டாட பாருங்க, வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். நீங்க என்னமோ சொன்னீங்களே, வந்ததுல இருந்து பட்டா உட்காந்துருக்கோம், பகட்டா உட்காந்துருக்கோம், பெருமையா சொல்லிக்கல. நாங்க எல்லாம் கட்டிட்டு வந்து வெறும் காட்டன் புடவை 500 ரூபா 400 ரூபா புடவை. எதை கட்டிக்கொள்கிறோம் என்பது முக்கியமல்ல, எங்கே வசிக்கிறோம் என்பது முக்கியமல்ல, எப்படி வசிக்கிறோம் என்பதுதான் முக்கியம். எங்கே பிறந்தோம் என்பது முக்கியமல்ல, எங்கே உயர போக போகிறோம் என்பதுதான் முக்கியம் என்று சொன்னால், எந்த ஒரு நிகழ்வையும் மகிழ்ச்சியாக கொண்டாட பழகுங்கள், ஆனந்தமாக கொண்டாட பழகுங்கள். வாழ்க்கையில கஷ்டம் துன்பம் எல்லாம் இருக்கும், ஆனால் எல்லாவற்றையும் போக்குவதற்காகத்தான்
தான். பஸ்ஸே கிடைக்கலனாலும் பஸ்ஸுக்கு மேலே ஏறி உட்கார்ந்தாவது தீபாவளிக்கு ஊருக்கு வந்தா அம்மாவை பார்க்கலாம், அப்பாவை பார்க்கலாம், ஃப்ரெண்டை பார்க்கலாம், தங்கச்சை பார்க்கலான்னு ஓடி வருகிற உறவுகள் இருக்கிறார்களே, அவர்கள் ஒரு நாளும் தீபாவளியை, பொங்கலை, பண்டிகையை திண்டாட்டமாக நினைப்பதில்லை. வாழ்நாளின் ஒரு நாளை அவர்கள் கொண்டாட்டமாக நினைக்கிறார்கள் என்றால் அந்த கொண்டாட்டத்தை நீங்கள் மாற்றிவிட வேண்டாம் என்று சொல்லி, தீபாவளி திருநாள் போன்ற பண்டிகைகள் வருகிற பொழுதுதான் வீடும் சுத்தமாகும், மனசும் சுத்தமாகும் என்றால் வீடும் மனமும் சுத்தமாகிற பண்டிகைகள் எங்களை போன்றவர்களுக்கு என்றைக்குமே கொண்டாட்டமே, புலம்பி தவிப்பவர்களுக்கு என்றுமே அது திண்டாட்டம் என்று சொல்லி தந்த வாய்ப்பிற்கு தமிழால் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிகச் சிறப்பாக இருக்கு. நல்லா 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 ஒரு தடவை கை தட்டி. கேட்ட கேள்விகள் அத்துணையும் ஏவுகணையை போல பாய்ந்திருக்கிறது. இந்த அணியில் 2 பேர் பேசியிருக்கிறார்கள். அவர்களெல்லாம் போர்ப்படை தளபதிகள். தங்களால் தாங்க முடிந்த கணைகளை தாங்கி இருக்கிறார்கள். தலைமை ஏற்றிருக்கிற தலைவர் அத்தனை கேள்விகளுக்கும் பதில் உரைக்க இதோ என்னுடைய அருமை தம்பி நகைச்சுவை இமயம் கோடையிடி டாக்டர் கோபாலகிருஷ்ணன் வருகிறார். மதிமுக தொலைக்காட்சியினுடைய நேயர்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கம். தீபாவளி திருநாளாம் தீபாவளி திருநாளில் இப்பட்டிமன்றத்தின் வாயிலாக உங்களை சந்திக்கிற இந்த நல்ல பொழுதை மிக நல்ல பொழுதாக வணங்கி மகிழ்கிறேன். பண்டிகைகள் தற்காலத்தை பொறுத்த வரையில் கொண்டாடி மகிழ்வதற்கா அல்லது திண்டாடி தெருவில் நிற்பதற்கா அப்படி வச்சுக்கலாமா? எப்படி திண்டாடி தெருவில் நிற்கிறதுக்குன்னு வச்சுக்கலாமா? திண்டாடி தெருவில் கரெக்டாக சொல்கிறேன். அதுதான் தலைப்பு. அது நிற்பதற்கா என்கிற பட்டிமன்றத்திற்கு நிறைவாக ஒரு அழகான தீர்ப்பை வழங்க இருக்கிற வணங்குதற்குரிய நடுவர் பெருந்தகை எனது பாசத்திற்கும் நேசத்திற்கும் உரிய அன்பு அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். இரு அணியை சார்ந்த பெருமக்களுக்கும் இந்த பட்டிமன்றத்திலே பங்கேற்று கேட்டு ரசித்து கொண்டிருக்கிற மாணவ செல்வங்களுக்கும் ரசிகர் பெருமக்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை கூறி, நடுவர் அவர்களே, ஒரு நல்ல தலைப்பு, திண்டாடி நிற்கிறதுக்கா அல்லது கொண்டாடி மகிழ்வதற்கான் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம பொண்டாட்டி, நம்ம புள்ள, நம்ம அம்மா அப்பாவுக்கு மாத்திரம் தீபாவளிக்கு துணிமணி எடுத்து கொண்டாடுனா அது கொண்டாட்டம். ஏன் மனைவியோட அம்மா அப்பா, ஏன் மனைவி, ஏன் மச்சினம் பிள்ளைங்க, அவன் அண்ணன் தம்பி, அவன் அக்கா தங்கச்சி, அவங்க அம்மா அப்பா, இவங்களுக்கெல்லாம் சேர்த்து துணிமணி எடுத்து கொண்டாடுனா அது திண்டாட்டம். அதுதான் ரொம்ப பேர் வாழ்க்கையில் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. அப்ப எப்படிங்க கொண்டாட்டமா இருக்க முடியும்? அது திண்டாட்டம். இந்த பாயிண்ட் யாரும் சொல்லல. இந்த பாருங்க, போன வருஷம் இதே தீபாவளிக்கு ஒரு மூணாம் நாள் தானே சீர் கொண்டு போவாங்க. ஆமா, என் மச்சனம் கரெக்டாக வந்துட்டான். மூணாம் நாள் சீர் கொண்டுக்கிட்டு சீர் கொண்டு வரல, அவன் பாட்டுக்கு வந்திருக்கான். அவன் எங்கே சீரோட வந்தான், அவன் என்ன சிரிக்க வந்தான். கரெக்டாக என் மனைவி ஒரு 100 ரூபா காசை கொடுத்து போய் பால் வாங்கிட்டு வாங்கன்ட்டான். ஒன்று நான் பால் வாங்கியே என் காலமெல்லாம் கழிஞ்சிச்சு. சில சமயம் பாலும் காய்ச்சினேன். நான் போய் பால் வாங்கிட்டு வர்றதுக்குள்ள என் மச்சனை கிளம்பிட்டான். ஓ, நல்லா கவனிங்க. அவன் கொண்டு வந்தது சீர் கொடுக்க தானே. போனவன் ஒரு அரை மணி நேரத்தில் திரும்பி சீர் வரிசையை கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டான். கொடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் நல்லா கவனிங்க, அவன் வந்தான், நான் பால் வாங்க போனேன். திருப்பி நான் பால் வாங்கிட்டு வந்தேன், அவன் திரும்பி போயிட்டான். திருப்பி அரை மணி நேரத்தில் நான் வீட்டில் உட்காந்துருக்கேன், அவன் சீரோட கொண்டு வந்து கொடுத்துட்டான். அவன் போனதுக்கு அப்புறம் அவன் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் என் பையில் வச்சிருக்கிற 5000 ரூபாய் காசை காணும். நல்லா கவனிங்க சார், என் வீட்டு காசிலேயே எனக்கு சீர் வந்திருக்குன்னா இது குடும்பத்தில் கொண்டாட்டமா திண்டாட்டமா? எவ்வளோ பெரிய திண்டாட்டம் இது! இது இது நாம என் குடும்பத்தில் மட்டும் இல்லை, இங்க இருக்கிற ஆம்பளைங்க அத்தனை பேர் குடும்பத்திலே அதான் நடக்குது. வெளியில சொன்னா திண்டாட்டம், சொல்லாம செவனுன்னு இருந்தா கொண்டாட்டம். அவ்வளோ. அந்த அக்கா வந்து பேசிட்டு போற தங்கச்சிங்க வந்துட்டு பேசிட்டு போகுது. அது அது அந்த நீலவேணி, அந்த அம்மா நீலவேணி. ஆமாம்,
மாவரைக்க சார். போன வருஷம் தீபாவளிக்கு என் மனைவி மாவரைக்க போயிருக்கா சார். சார் போனவா முறுக்குக்கு மாவரைச்சிட்டு வந்துட்டா சார். தீபாவளி அன்னைக்கு நான் காலையில் முறுக்கெல்லாம் சுட்டு திங்கிற முறுக்கு உரைக்குது, மல்லி வாசமாக வருது. இது மல்லிகைப்பூவா? எங்கே இப்போ போய் வரிசையில் மாவரைக்கிற முறுக்குக்கு மாவரைக்கிறத மிஷினில் வச்சுவிட்டு அங்கே வந்த பொம்பளைங்களோட பேசிக்கிட்டே இருந்திருக்கா. அவன் மிளவா அரைக்கிற மல்லி அரைக்கிற மிஷினில் போட்டு முறுக்கு அரைக்கிற மாவை கொடுத்து விட்டான். அதோடையே திண்டி எந்த ஊர்லையாவது முறுக்க குழம்பு வச்ச முறுக்கா தின்னுருப்பானே அவனாச்சு? நான் தான் தின்னேன். இதை கேட்டா திண்டாட்டம், கேட்காம செவனேன்னு இருந்தால் கொண்டாட்டம். ரொம்ப பேர் வாழ்க்கை திண்டாட்டமாக இருக்குன்னா என்ன மாதிரி ஆள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்போம். ஐயா அங்கே வாங்க, இப்படி நடந்திருக்குன்னு சொன்னால் நம்ம தீபாவளி அன்னைக்கு சாயந்தரம் எல்லா பேரும் சந்திப்போம் வாக்கிங் போகும்போது. அப்போ ஆம்பளைங்க ஜாடாக திண்டாட்டத்தில் தான் பேசிக்கிட்டு இருப்பான். அதுலேயும் சாயந்தரம் சந்திக்க சார். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி சீமாட்டி கும்பகோணம் சீமாட்டிக்கு போனேன் சார். போய் துணி எடுக்க சார். சார் தீபாவளிக்கு போனேன் சார். அது என்ன, அது என்னமோ பாவடையில் 8 பட்டமா 9 பட்டமா என்னமோ ஒரு பட்டமா சார். பாட்டமா போனேனே தவிர நான் 8 பாட்டமும் எடுக்கல. 8 பாட்டம் கொடுங்க சாருங்கிறேன் அவர்கிட்ட. அப்படின்னு வாங்குறான் அவன். இது 7 பாட்டமாங்கிறேன். 9 பாட்டம். என் மனைவி சொல்றா 9 பாட்டம். அப்படி ஒரு பாவடையே இல்லைன்னா யார்? ஆமா, இத்த தாக்கில் போய் பாவடை கேட்டா அவங்க இதுதான். தஞ்சாவூர் புன்னைநல்லூர் மாரியம்மனுக்கு பாவடை எடுக்கிறது நினைச்சு பாருங்களேன் நீங்க. இதில் இவங்க சொல்றாங்க அப்படியே தீபாவளி அப்படியே கொண்டாட்டமாகவும் அப்படியே மகிழ்ச்சி அடையாம நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்காமலே. எந்த ஊரில் மகிழ்ச்சியாக கண்டிங்க? என் வீட்டு காசில் எனக்கு சீர் வருது. இன்னொன்று தெரியுங்களாங்க, போய் சேலை எடுக்க போனாக்கா சேலை எடுத்துக்கிட்டே இருப்போம் பாருங்கள். நீங்கள் நம்ம அக்கா தங்கச்சிக்கு ஏதாவது துணிமணி எடுத்து கொடுக்கணுன்னு பாருங்களேன். அது அந்த குடும்பமாக இருக்குங்கிறீங்க நீங்கள். இங்கே இருக்கிற அன்பு சகோதரிகள் ஆச்சுங்களை உங்களை கேட்குறேன், நல்ல மனசாட்சி எடுத்து சொல்லுங்கள் சார். எங்கள் அம்மாவுக்கு நூல் புடவை எடுக்கிறா, அவங்க அம்மாவுக்கு 7000 ரூபாய்க்கு பட்டு புடவை எடுக்கிறா. செவனேன்னு இருந்தா கொண்டாட்டம், ஏன்னு கேட்டால் திண்டாட்டம். கரெக்ட். அதில் சொல்கிறது தீபாவளி என்பது பொங்கல் என்பது பண்பாடு. என்னத்த பண்பாடு என்னத்த பண்பாடு? நாங்கள் பண்பாடு சிறுபாரிச்சு கிடக்குது, பண்பாடாம அவன் சொல்ல முடியாமல் கிடக்கிறான் பண்பாடு. வெளியில் சொல்ல முடியல சார். இதை இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமான்னு யோசனை கேளுங்களேங்க. யோசனை சொன்ன ஆபத்து திண்டாட்டம். செவனேன்னு மூளையில் உட்காந்துருக்கணும். போன வருஷம் பத்திரிகையை திருப்பி 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 படிச்சுக்கிட்டு தான் நம்ம செவனேன்னு மூளையில் உட்காந்துருக்கணும். ஏன் இப்படி செய்கிற, இது நியாயமானு நீங்கள் கேட்டுட்டீங்கன்னா அந்த வருஷம் பொங்க தீபாவளி அத்தனையும் கொண்டாட்டம் இல்லை, திண்டாட்டம். என்ன முத்துக்குமார் நான் சொல்கிறது? நீங்கள் எல்லாம் சொல்லாமல் இருக்கீங்க, நான் சொல்லிக்கிட்டு நிற்கிறேன். அவ்வளோதான். எங்கள் ஐயா தியாக பாரி ஐயாலாம் செவனேன்னு இருக்காருன்னா என்ன அர்த்தம்? ஏன் நம்ம கதையாமல் பேசிக்கிட்டு இருக்கான் கொடைக்கிட்டு நம்ம செவனேன்னு இருப்போம்னு ஐயா உட்காந்துருக்காங்க. அதை அண்ணன் மேடையிலே சொல்லிட்டாரு. இந்த நிகழ்ச்சிக்கு நான் எதுவும் செய்யலைன்னு வருத்தப்படாத, எனக்கு தீபாவளி பிரச்சனைன்ட்டாரு. சொன்னாரா இல்லையா? சொன்னாங்க. அப்ப எவ்வளவு திண்டாட்டத்துல ஐயா இருக்காங்க. இவ்வளவு நிர்வாகம் பண்ணக்கூடியவர்களுக்கு இந்த தீபாவளி சிக்கல்ல திண்ட கஷ்டமா இருக்குன்னு சொன்னா என்ன மாதிரி ஆளெல்லாம் நாங்கெல்லாம் நம்மளாம் என்னங்க பண்றது? ஒன்றும் முடியாது, ஒன்றும் செய்ய முடியாதுங்க. ஏதோ நம்ம ஏதோ அவங்க விட்டு ஜனங்க தீபாவளிக்கு வருஷம் வைக்க வந்தா யாரு அந்த அவங்க ஒரு 50 ரூபாய்க்கு தாங்க சீர் கொண்டு வருவான். அவன் ரொம்ப அதிகமாகலாம் கொண்டு வரது இல்லைங்க. அது ரொம்ப காலம் தள்ளி போச்சுன்னா மணியாடில் அனுப்பிச்சி விட்ருவான். எங்கள் அம்மாவுக்கு மணியாரடி எங்கள் மாமா அனுப்புனார். எவ்வளவுங்க? 25 ரூபா. அதுக்கு எங்கள் அம்மா கிழக்கே இருந்து போகிறது என்ன, மேற்கே இருந்து போகிறது என்ன, எந்த 25 ரூபா காசிக்குங்க. அந்த மணியாடு கொண்டு வந்து கொடுக்குறான் பாருங்க, அவனுக்கு கொண்டு வந்து கொடுக்கறது 25 ரூபா. அதுக்கு 15 ரூபாய்க்கு அது என்ன, அது சவடப்பு வாங்கி எங்கள் அம்மா கொண்டு வந்தது எவ்வளவு? 25 ரூபா. செலவு பண்ணது எவ்வளவு? 15 ரூபா. இப்போ யார் வீட்டில் திண்டாட்டம், யார் வீட்டில் கொண்டாட்டம்? மனசாட்சி வேணுமா இல்லையாங்க? அவங்க சொல்கிறாங்க நாங்கள் அதை செஞ்சோம், இதை நம்ப விட்டு. இந்த பாருங்க, எங்கள் ஊரில் திருவிழா நடந்துச்சு. என் ஊரில், நான் டவுனில் இருக்கேன். கிராமத்துலேருந்து எங்கள் அம்மா வர்றா. எங்கள் அம்மாவை என் முன்னாடி எப்படி தெரியுமா வரவேற்கிறா? வாங்கத்த, 10 நாள் மெடிக்கலில் படுத்து கிடந்தது மாதிரி. வாங்கத்த வாங்க, 2 நாளைக்கு முன்னாடி வான்னா வரவா புரிய. சாயந்தரமே 5:30 மணிக்கு ஒரு பஸ் இருக்குங்கிறது எங்கள் அம்மாவுக்கு எப்படி சொல்கிறா பாரு என் முன்னாடி.
சாயந்தரம் 5:30 மணி பஸ்ஸுக்கே கிளம்பிட மாட்டீங்க, மாடு கிடக்கு கண்ணு கிடக்குன்னு. அடுத்த பஸ்ஸில் அவங்க அம்மா வர்றா. பஸ்ஸு அங்கே இறங்குதுங்க. என் மாமியா இங்கேருந்து ஓடுறா சார். அங்கே வாமா, வாய்க்குள்ள யானை போடுற மாதிரி. வாமா வா, நான் கருவேப்பிள்ளை கொத்து மாதிரி இங்கே ஒருத்தி கிடக்குறேன். எங்க இது கருவேப்பிள்ளை கொத்தா? இது 9 பாட்டம். 9 பாட்டமே கிடையாதுன்ட்டான் என் அத்தை பெரிய ஜவுளிகள்ங்கிறேன். 9 பாட்டமே கிடையாது சார். இது புன்னைநல்லூர் மாரியம்மனுக்கு கட்டுற சேலை தான் இருக்குன்ட்டான். இது வந்து கருவேப்பிலை கொத்து. அது மாரியம்மன் கோயில் அவன் சொல்லல சார். திருச்சி வெக்காளியம்மன் கோயில் கட்டுற சேலை தான் இருக்குன்ட்டான். சரி சார் பரவாயில்ல, ஏழை விட்றப்ப போய் நான் வாங்கிக்கிறேன் அந்த சேலைன்ட்டு வந்துட்டேன். அவங்க அம்மா வந்துச்சுன்னா ஓடி போய் வரவே இருக்கிறது என்ன, அப்படியே அழைச்சிக்கிட்டு வந்து உட்கார வைக்கிறது என்ன. என் வீட்டு ஜனமும் உட்காந்துருக்கு, அவங்க வீட்டு ஜனம் உட்காந்துருக்கு. கறி குழம்பு ஆக்கியிருக்கு சார். சார் என் வீட்டு ஜனத்துக்கு இருத்தாப்புல ஊத்துறா சார். அந்த மூளையில் வச்சுக்கிட்டு அதுலேயே ரசம் ஊற்றுறான், அதுலேயே மோர் ஊற்றுறான், அதுலேயே சாம்பாரை ஊற்றுறா, இருத்தாப்புலையே ஊற்றுறா. அவங்க வீட்டு ஜனத்துக்கு சட்டி உடையிற மாதிரி ஆப்பைய ஆழமாக ஒட்டு. யார் வீட்டு ஜனத்துக்கு? அவன் அண்ணன் பிள்ளைங்க உட்காந்துருக்கு. எலும்பு கரிமா அள்ளி வச்சு அமுக்குறான். அந்த குருது சந்திலேயே உட்காந்து சாப்பிட்றான். சாப்பிடுங்க. அவன் ஜனத்தையும் அவளையும் கண்டா ஆழ முள்ளுமா ஆப்ப, ஏன் ஜனத்தி என்னையும் கண்டா எத்தி மொல்லுமா ஆப்ப. குடும்பம் யாருக்கு திண்டாட்டம், யாருக்கு கொண்டாட்டம், யாருக்கு கொண்டாட்டம். அடுத்தது அன்னலட்சுமி வந்து பேச வரும். அண்ணன் வந்து பேசினாரு, அண்ணன் வந்து பேசினாருன்னு மனசாட்சி எல்லாம் வித்துவிட்டு வந்து உட்காந்துருக்கு இந்த 3 பிள்ளைங்க. அது ஒரு பச்சை காளி, பவளக்காளி, அந்தாண்டா அது என்ன காளின்னு தெரியல. குடும்பம் சொல்ல முடியாமல், வெக்க கெடாம, வெளியில் சொல்ல முடியாமல் சார். நாங்களாம் எங்கள் அண்ணன் தம்பிங்க சார். எவ்வளோ மகிழ்ச்சியாக தெரியுமா சார் வாழ்ந்தோம். நீங்கள் எத்தனை பேர் அண்ணன் தம்பி? நாங்கள் 12 பேருங்க. யாருக்கு? எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அப்பாவுக்கு 12 குழந்தைண்ணே. அடே 12 குழந்தைங்க. 12 குழந்தாலும் எங்கள் அப்பா வளர்த்த அந்த காலம் மகிழ்ச்சியாக இருந்துச்சே. எவ்வளோ மகிழ்ச்சி தெரியுமா இருந்துச்சு அந்த காலத்தில். இப்போல்லாம் அப்படியா இருக்குது. அடோ என்ன அட்டகாசம். அவன் அண்ணனுக்கு வந்தா மீனை வாங்குங்கிறா, கறி வாங்குங்கிறா. என் அண்ணன் வந்தா ஒன்றுமே வாங்க. என் அண்ணன் வள்ளலாறு மடத்தில் சேர்ந்த குரூப்லையா இருக்கான் என் அண்ணன். என் அண்ணன் வள்ளலாறு மடத்தில் சங்கத்திலையா உறுப்பினராக இருக்கான். அவன் அண்ணன் மாத்திரம் எலும்பாக கடிப்பான். என் அண்ணன் ஐஸ் கட்டியா தின்னுட்டு உட்காந்துருந்தான். என் அண்ணன் மனுஷன் தானங்க. நீ அந்த 12 பிள்ளைல நீ எத்தனாவது பிள்ளை? நான் தான் சார் கடைசி பிள்ளை. கடைசி பிள்ளை. எப்படி வளர்ந்த நீ? எங்கள் அப்பா காசி பொறி வாங்கி கொடுக்க, தீனி வாங்கி கொடுக்க வழி இல்லாமல் 1 ரூபாய்க்கு பொரியை வாங்கி வாசப்புள்ள நின்று தெருவு வீட்டுக்குள்ளே வீசுவார். நாங்கள் 12 பேர் அந்த பொரியை தான் கடைசி வரைக்கும் எடுத்தோமே தவிர, அதில் இந்த 11 பேரும் பொரியை என்ன எடுக்க விட மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா 12 பேர் என் மேலே கிடக்குறான். இன்னைக்கு போனாலும் எங்கள் வீட்டுக்கு அட்ரஸ் நீங்கள் கஷ்டப்படவே வேண்டியதில்லை. பொறி பொறுக்கணும் குடும்பம் எதுனா என் வீட்டை கரெக்டாக காமிச்சு விட்டுருவாங்க. அன்னைக்கு இருந்த சந்தோஷம் இருக்கு பாருங்க, என்ன மகிழ்ச்சி தெரியுவாங்க. ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா. அந்த மாதிரி சந்தோஷமா மகிழ்ச்சியா சந்தோஷம். எங்க பாப்பா பேசிச்சது, ஹாஸ்டல்லேருந்து வர்றாங்கன்னா ஒரு சட்டையை போட்டவன் அடுத்தது 30ஆம் நாள் தான் போடுவான் அப்படின்னு பாப்பா சொல்லுது. ஒரு சட்டையை எல்லா பேரும் போடுவாங்கிறீங்க. எல்லா பேரும் படம் வந்து கிடப்பான். ஒரே சட்டையை 30 பேரும் போட்டுக்கிட்டு இருந்தால் படம் வந்து தான் கிடக்கணும்னு சொல்லிக்கிட்டு படையப்பான்ட்டு. நான் கிளாஸில் போய் அப்படி தான் சார். இது ஒரு வகுப்பு, அருமையான காலேஜ் சார். நான் ஒரு காலேஜில் வேலை பார்த்தேன். இப்போ இருக்கிற காலேஜில் முன்னாடி ஒரு காலேஜில் போய் வகுப்பில் போய் உள்ளே நுழைஞ்சோம்னா அவன் கொல்லவாசப்படியாக போயிடுவான், நான் தெருவாசப்படியாக போவேன். என்னடா பாடம் எடுப்போமாங்கிறான். அவன் சொல்லி அவன் பாப்பன் சாருங்கிறான். அவன் போய் கம்பன் என்ன சொன்னான்னா உன்னை ஓரமாக போக சொன்னான்ட்டான். கம்பன் சொன்னான். அவன் நீ என்ன சொல்கிற, நீ பாரு, நீ வந்து 3 வருஷமாவது இன்னும் கூட நீ சொன்னு ஒரு கருத்துன்னு சொல்லலை. கம்பன் சொன்னான், வள்ளுவன் சொன்னான், பாரதியார் சொன்னான், அவன் சொன்னான், இவன் சொன்னானே நீ ஓட்டிக்கிட்டு இருக்க. 3 வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் நாங்கிறான். 3ஆவது படிக்கிறோம், 3 வருஷமாவது படிக்கிறவங்க. அவன் வந்து என்கிட்ட சொன்னான், சுந்தரேசன் ஒரு பையங்க. சரி, அவன் என்ன வந்து 3ஆவது வருஷம் முடிய போகுது சார், உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கணும்னா. என்ன பண்ண 3 வருஷமாக நீ என்ன சொன்னே நீங்கள் சொல்லலை சார். கம்பன் என்ன சொன்னான், வள்ளுவன் என்ன சொன்னான், திருவள்ளுவர் என்ன சொன்னா, தெரியாமல் என்னமோ குலவாணிக்கன் சீத்தனை சாத்தனார் என்னமோ சொன்னாங்கிறீங்க. அவன் சொன்னது நீங்கள் கடைசி வரைக்குமே விளக்கலான்ட்டு போயிட்டான். அவன் அன்னைக்கு போய் தான் தமிழ் உயிரெழுத்து 12ங்கிற ஒரு பையன் சொல்கிறான். இன்னமும் அப்படியே தான் வச்சிருக்கீங்களாங்கிற ஐயா. 2000 வருஷமாக 12லேயே வச்சுருந்தா எப்படி சார் தமிழ் வளர்ந்து? அப்புறம் என்னடா செய்யலாங்கிறேன். ஒன்று குறைங்க, ஒன்று ஏற்றுங்க. உயிரெழுத்து 12ங்கிறேன். உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, ஆயுத எழுத்து 1. கிளாஸ் முடிஞ்சிருச்சு முத்துமாரு. மறுநாள் போய் இந்த நேற்று தமிழ் நடத்துனேன்னு அது சம்மந்தமாக ஒரு கவிதை எழுதிட்டு வாடான்னா ஒரு பையன் எழுதிட்டு வந்து கொடுத்தாண்ணா.
நடுவர் அவர்களே. என்னன்னா அவன் யாரோ ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருப்பான் போல இருக்கு. இப்போ இருக்கிற காலேஜில், நான் முன்னாடி வேலை பார்த்த காலேஜில், அது யாக்கதையா பேசு, நிறையா காலேஜில் வேலை பார்த்தா அதில் ஒரு காலேஜில். ஆமாம், அதில் ஒருத்தன் சொன்னான் பாரு, அவன் லவ் பண்ணான், அவன் அழகாக எழுதியிருக்கான் பாருங்க சார். என்ன வளே, அவன் காதலிச்ச பொண்ணை சொல்கிறான். என்ன வளே, நானோ உயிரெழுத்து, நீயோ மெய்யெழுத்து, இடையில் உங்கள் அப்பாரு ஆயுத எழுத்து. அவங்க அப்பாரு ஏதோ ஒரு கடுமையான ஆயுதத்தோடு உடையாந்துருப்பார் போல இருக்கு. இந்த மாதிரி பயில்கள்கிட்ட நம்ம தீபாவளிக்கு திண்டாட்டமாக கொண்டாட்டமான என்னத்த கொண்டாட்டம் பேசுறது? வாழ்க்கையில் மகிழ்ச்சியில் பலவாரம் சொல்ல தெரியல. ஒரு சார் ஜாங்கரி அந்த வெக்கை கேட்டான கதையை நான் சொல்லிட்டு தான் போகணும். ஜாங்கரி செய்யுமான்னு சொன்னேன். ஏன் அதை வாங்கிட்டு வந்து தின்னுட்டான் என்னங்கிற ஐயா? நான் சொல்றது செய்யலாமான்னு கேட்குறேன். ஏன் அதை வாங்கிட்டு வந்து தின்னா ஏன் இறங்காதோ? ஏன்னா அவ்வளோ பெரிய கேட்டுச்சுல தொண்டையில். அது சொல்லுது ஜாங்கரியில் மிளகா தூளை போடு, அப்புறம் மிளகு தூளை போடு. அந்த அம்மா எப்படி அவர் நல்லா இருக்காரா? என்ன விதவிதமாக சமைக்கிறிய? மிளகாய உப்புல போடணுமா, உப்புல மிளகா? என்ன வாழ்க்கை சார்? இன்னொன்று சொல்கிறேன் சார். எனவே ஒரு கொண்டாட்டம் என்பது பணம் தேவை. பணம் இருந்தால் கொண்டாட்டம், விட்டு கொடுத்தால் கொண்டாட்டம், உறவுகளோடு சேர்ந்து வாழ்ந்தால் கொண்டாட்டம். இது மூணும் இன்றைய குடும்பங்களில் இல்லை. பணம் இல்லாத குடும்பங்கள் எத்தனையோ. உறவுகளோடு இந்த பாருங்க, போன வருஷம் பொங்கலுக்கு பொங்கல் செஞ்சான். பொங்கல் தின்ன நறுக்குன்னு ஒரு கல் கிடந்துச்சு. என்ன பொங்கல்? இதுதான் கல் பொங்கலுங்கிறான். அந்த பொங்கலை பக்கத்து வீட்டு அம்மா, நம்ம ஒரு திருவிழா கண்டானே எல்லாருக்கும் கொடுக்கணுமா இல்லையா? பக்கத்து வீட்டுக்கெல்லாம் கொடுக்கணுமா இல்லையா? பக்கத்து வீட்டு அம்மாவுக்கு ஒரு அம்மாவுக்கு கொடுக்குறேன். ஏன் அந்த அம்மாவுக்கு உனக்கு என்னங்கிறாயா? அந்த பாப்பா சொல்லுது உறவுகளோடு கொண்டாடணுமா. கொண்டாட விட்டா தானே. முத்துக்குமார் கொண்டு போய் பக்கத்தில் ஏதாவது முறுக்க 2 அதிர்ஷ்ட பக்கத்து வீட்டுக்கார அம்மாவுக்கு கொடுத்தா அவங்க வீட்டில் நைட்டு முச்சோடு சண்டை வரும். ஆமாம், என் வீட்டில் அப்படி தான் வந்துச்சு. இப்போ என்ன சொல்கிற சார், கல்யாணம் எனக்கு ஆணிச்சு நடுவர்களே. என் மாமியா என் வீட்டுக்கு வந்துட்டா, எங்கள் அம்மா என் தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டான். இதுதான் குடும்பம். என் மையா இப்போ 25 வருஷமாக ஆகுது. 25 வருஷமாக சுகருக்கு என் மாமியாளுக்கு நான் தான் சார் மாத்திரை எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இதுதான் கரெக்டாக தான் நடந்துக்கிட்டு இருக்கு. என் மாமியாளுக்கு அப்பா நீ எடுத்து கொடுத்தா தாப்பா நல்லா இருக்கு அப்படின்னு அவள் வீட்டை விட்டுவிட்டு என் வீட்டுக்கு வந்துடுச்சா. அவங்க குடும்பத்துக்கு சேர்த்து அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான் பாருங்க. யார் குடும்பத்தை? என் குழந்தையாளுக்கு சேலை எடுத்திருக்கேன், என் மச்சினிச்சுக்கு சேலை எடுத்திருக்கேன், என் மச்சின பொண்டாடிக்கு சேலை எடுத்து, புருஷனுக்கு சேலை எடுத்திருக்கேன், மச்சின பிள்ளைங்களுக்கு சேலை எடுத்திருக்கேன், என் மாமியாளுக்கு சேலை. என் மாமியா சொல்கிறா கட்டிக்கிட்டு ஊருக்கு போகிறதுக்கு ஒரு சேலை, சும்மா உட்கார்ந்துருக்கிறதுக்கு ஒரு சேலை. இத்தனை சேலையும் எடுத்து கொடுத்துருக்கேன் சார். அதெல்லாம் எடுத்து கொடுத்துட்டா அன்றைய தீபாவளி மகிழ்ச்சியாக இருக்கும். அவங்க சொல்லுமில்ல. இதெல்லாம் இல்லை, எங்கள் அம்மாவுக்கு ஒரு சேலை எடுத்து கொடுப்போம், என் தங்கச்சிக்கு ஒரு சேலை எடுத்து கொடுப்போம், என் தம்பிக்கு ஒரு சேலை எடுத்து கொடுப்போம். நான் ப்ரொஃபஸராக இருக்கேன், எங்கள் அண்ணன் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கான், அவனுக்கு ஒரு 2000 ரூபா காசு கொடுப்போம், இந்த தீபாவளியை கொண்டாடுன்னு கொடுத்துருங்க. என் அண்ணன் கஷ்டப்படுறான், நான் இவ்வளவு சம்பாதிக்கிறேன், என் அண்ணன் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி ஒரு 2000 ரூபா கொடுங்க. அன்றைய தீபாவளி கொண்டாட்டமாக இருக்கிறதா திண்டாட்டமாக இருக்கிறதா முடிவு செய்ய வேண்டியது நடுவர். நன்றி, வணக்கம். நாடு பேச வேண்டிய செய்தியை தன் வீட்டை வைத்து பேசிக்கொண்டிருக்கிற நகைச்சுவை பேச்சாளர் என்றால் அது என் தம்பி கோபால் தான். அவர் சொல்லுகிற நகைச்சுவையில் பொருள் இருக்கும். இன்னைக்கு நிலைமை மாறி போச்சு. பொருள் இருந்து நகைச்சுவை சொன்ன காலம் போக பொருளை வைத்து நகைச்சுவை சொல்பவர் புகழ்பெற்ற பேச்சாளராக போயிட்டான். யோசிங்க, நகைச்சுவைக்கு உள்ள பொருள் இருக்கணும், பொருளை வச்சு நகைச்சுவை சொல்லக்கூடாது. என் தம்பியின் நகைச்சுவையில் பொருள் புதிந்து இருக்கிறது. எல்லோரும் கைதட்டி பாராட்டி நிறைவாக தன்னுடைய அசாத்தியமான கலைத்திறமையால் அந்த அணியை தூக்கி நிறுத்த, உனக்கு 2 கால் வைக்கணுமா கல் வைக்கணுமா, என் அருமை தங்கை காமெடி குயின் அன்னலட்சுமி வந்திருக்கிறார். நல்லா கைதட்டி பாராட்டு. மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களையும் பேச்சாளர் பெருமக்களையும் வணங்கி மகிழ்ந்து, மண்ணை பார்த்து நடக்கிற அடக்கமான பெண்கள் படிக்கக்கூடிய ஒரே கல்லூரி நம் குளோபல் கல்லூரி என்று நிரூபித்துக் கொண்டிருக்கக்கூடிய அடக்கமான பெண்களுக்கும், தன் வகுப்பில் படிக்கக்கூடிய மாணவிகளை சகோதரிகளாக நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கும் தீப திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, ஏன் எவனும் கைத்தட்டல தெரியுமா? நீ முன்னாடி சொன்னதும் பொய், பின்னாடி சொன்னதும் பொய்ன்னு அவனுக்கு தெரியுது. எப்போதுமே பசங்க உண்மையை தான் சொல்லுவாங்க, புரியுதா?
எப்போதுமே உண்மை கொஞ்சம் அமைதியா தான் இருக்கும். உண்மையா இல்லையா? நடுவர் அவர்களே, நல்ல கேள்வியை கேட்டிருக்கீங்க. தற்போதைய காலத்தில் பண்டிகைகள் என்பது கொண்டாட்டமா திண்டாட்டமா நல்ல கேள்வியை கேட்டிருக்கீங்க. இதுல வந்ததுலேருந்து சொல்றாங்க, எங்களை பார்த்து கொண்டாட்ட அணி பூரா பார்க்கறதுக்கு பளபளப்பா இருக்காங்களாம், திண்டாட்ட அணி பூரா திண்டாட்டமா உட்கார்ந்துருக்காங்களாம். கொண்டாட்டத்துக்கு பேச வந்த எங்க அணியை பாருங்க. முதல்ல பேசுறது யார் தெரியுமா? நீலவேணி. சரவெடி பட்டாசு. அடுத்தது பேச வந்த எங்க வேம்பு யார் தெரியுமா? 1000 வாலா பட்டாசு. இப்ப பேசிக்கிட்டு இருக்க நான் யார் தெரியுமா? அணுகுண்டு. எதிரணிக்கு. இதே எதிரணியை பாருங்க. முதல்ல பேச வந்தது யார் தெரியுமா? பென்சில் வெடி. ரெண்டாவது பேச வந்தவர் யார் தெரியுமா? பொட்டி வெடி. இந்த கடைசியாவது பேசிட்டு போனவர் யார் தெரியுமா? அவர் தான் பாம்பு மாத்திரை. புசுக்குன்னு எந்திரிப்பாரு, பொசுக்குன்னு உட்காந்துருவாரு. குடும்பத்தை வழிநடத்த தெரியாம இங்க வந்து பாட்டம் தெரியல, எங்களுக்கு ஆட்டம் தெரியல. 9 பாட்டமாமா. நடுவர் அவர்களே, இதுல வேற சொல்றாரு, எங்க வீட்ல இருந்து வரவங்களுக்கு எல்லாம் எதையோ செஞ்சு போடுறா, அவங்க வீட்ல இருந்து வரவங்களுக்கு பூரா நடக்கிறது ஓடுறது பறக்கிறது அத்தனையும் செஞ்சு போடுறாலே, நாங்க ஏன் உங்க வீட்ல இருக்கவங்களுக்கு அளவா செஞ்சு கொடுக்குறோம் தெரியுமா? ஏன் தெரியுமா? உங்க வீட்ல இருக்கிறவங்களுக்கு பூரா கொழுப்பு அதிகம், பிரஷர் ஏறிடக்கூடாது, வெறும் சாம்பார் வச்சு ஊத்துறோம். எங்க வீட்ல இருந்து வரவங்களுக்கு எதுக்கு கறி மீன் எதுக்கு ஆக்கி போடுறோம்? நல்ல மனசு, எங்க வீட்ல யாருக்கும் ஒண்ணும் ஆகாது, அதனால ஆக்கி போடுறோம். அப்ப உன் குடும்பம் எல்லாம் திங்கிறதுக்குன்னு பிறந்தது, என் குடும்பம் எல்லாம் பார்க்கிறதுக்கு பிறந்ததா? அது அவங்க சொல்றாங்கல்ல, நாங்க என்னைக்காவது சொல்லி காமிச்சோமாங்க? எங்களுக்கு தீபாவளி கொண்டாட்டமே இல்ல, கொண்டாட்டமே இல்ல. எக்ஸ்கியூஸ் மீ, பாம்பு மாத்திரை நடுவர் அவர்களே, முதல்ல தல தீபாவளி ஒண்ணு கொண்டாடி இருப்பாரு. ஆமா. இவருக்கெல்லாம் ஒரு பொண்ணை கொடுத்து வாழ்க்கை கொடுத்ததே பெரிய விஷயம். ஆமா. இவருக்கு தல தீபாவளின்னு மாமனார் வாங்கி கொடுத்த ஓசி பைக்ல மச்சினை கொடுத்த காசுல பெட்ரோல போட்டுக்கிட்டு அழகான மனைவியை பின்னாடி உட்கார வச்சுக்கிட்டு மாமனார் வீட்டுல போய் உட்கார்ந்து மாப்பிள்ளை மாதிரி மினிஸ்டர் மாதிரி உட்கார்ந்துருப்பாரு. மாப்பிள்ளை என்ன வைங்க, அப்பையும் வைக்க மாட்டாரு. மாப்பிள்ளை சாப்பிட வாங்க, அப்பையும் முறுக்கிக்கிட்டு உட்கார்ந்துருப்பாரு. புது மாப்பிள்ளை முறுக்குல உங்களுக்கு தலைவாழை இலை போட்டு 15 பலகாரத்தை உங்களுக்கு படைச்சு வச்சு அத்தனை வகை வகையா உங்களுக்கு செஞ்சு வச்சு புது மாப்பிள்ளை முறுக்கிக்கிட்டு நல்லா 1.5 டஜன் முறுக்க தின்னு போட்டு, எக்ஸ்கியூஸ் மீ, பாம்பு மாத்திரை என்ன முறுக்கிட்டு உட்காந்துட்டா நான் புது மாப்பிள்ளையாப்போ? தலை தீபாவளிக்கு அந்த மாப்பிள்ளை மாதிரி உட்காந்துட்டா என்னங்க அர்த்தம்? நல்லா தலைவாழை இலை போட்டு அத்தனையும் தின்னு போட்டு புது மாப்பிள்ளை மாதிரி ஜோர்ல உட்காந்துட்டு தலை தீபாவளியை எங்க வீட்டுல கொண்டாடிக்கிட்டு எங்களுக்கு வாழ்க்கை வந்து திண்டாட்டம் திண்டாட்டம்னு 3 பேர் சொல்ல வந்தா அதுக்கு நாங்களா பொறுப்பாக முடியும்? வாழ்க்கை ஏன் தெரியுமா சந்தோஷமா இருக்குன்னு சொல்றோம். உண்மையிலே எங்க பசங்க தீபாவளிக்கு போய் நேரா ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து போய் பேண்ட் எடுப்பான், ஷர்ட் எடுப்பான். ஆனா வாங்குற பேண்ட கிழிஞ்ச பேண்டா தான் வாங்கி எடுப்பான். ஏன் தெரியுமா? ஏழை பணக்காரன் என்கின்ற வேறுபாடு நாட்டில இருக்க கூடாதுங்கிறதுக்காக வாங்குற புது பேண்டையே கிழிஞ்ச பேண்டா வாங்கி போடுற எங்க இளைஞர்கள்ட்ட கேட்டு பாருங்க, வாழ்க்கை கொண்டாட்டமா திண்டாட்டமான்னு தெரியும். அடேங்கப்பா, கிழிஞ்ச பேண்ட்டுக்குள்ளார இவ்வளவு சரியா? அதை விட ஒரு சந்தோஷம் இருக்கு தெரியுமா? என்ன சரி? எங்க வீட்லயே வடை சுடுவோம், இவங்க வீட்லயும் வடை சுடுவாங்க, எதிர்த்த வீட்லயும் வடை சுடுவாங்க, பக்கத்து வீட்லயும் வடை சுடுவாங்க. எல்லார் வீட்டு வடையையும் சேர்த்து சேர்த்து வைப்போம். சேர்த்து வச்சு மிஞ்சி போன கறி குழம்புல அந்த வடையை போட்டு சூடு பண்ணி அடுத்த நாள் காலையில சாப்பிடக்கூடிய சுகம் இருக்கு. அதுதாங்க தீபாவளியை விட மிகப்பெரிய கொண்டாட்டம். அதுக்கு பேர் தான் வடக்கறின்னு பேரு. நடுவர் அவர்களே, ட்ரெஸ் எடுக்கிறத பத்தியும் திங்கிறத பத்தியுமே பேசிட்டு போயிருக்காரு. உண்மையிலேயே கொரோனா காலத்தில் 67 வயது மதிக்கத்தக்க தந்தையானவர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் கொரோனா காலத்தில் கூட தன் தலையில் கரும்பு கட்டையும் தோளில் வாழைப்பழ தாரையும் சுமந்து கொண்டு தன் மகளுக்கு சீர் செய்யக்கூடிய தந்தைகளிடம் கேட்டு பாருங்கள், அந்த சீரு கொண்டாட்டமா திண்டாட்டமானு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். புலம்புற 3 பேரை கொண்டு வந்து திண்டாட்டம் பேச வந்தீங்களே நடுவர் அவர்களே, ஒரே ஒரு விஷயம்தான். நாங்க ஏன் கொண்டாட்டம்னு பேச வந்திருக்கோம் தெரியுமா? ஒண்ணு இல்ல, இப்ப தீபாவளிக்கு பொங்கலுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். போன பொங்கலுக்கு நான் கோலம் போட போனேன் வாசலுக்கு. சரி. என் வீட்டுக்காரர் என் பக்கத்திலேயே வந்து காவல் இருந்தாரு. ஒரு பூவும் நினைச்சு என்னையே தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா உண்மையிலேயே என் வீட்டுக்கார் பக்கத்துல நிக்க நிக்க நான் அவ்வளவு பெரிய கோலம் போட்டுட்டே போவேன். அந்த பூ என்ன பூ? அந்த பூ என்ன பூ? நான் தான் அந்த பூ. பூசணி பூ. பூசணி பூவெல்லாம் கிடையாதுங்க. நடுவர்கள் உண்மையை சொல்ல போனா ஒரு வாசல்ல வந்து பூக்கோலம் போட்டா அது கேரளா பெண்கள், ஒரு பூவே வந்து வாசல்ல கோலம் போட்டா அதுதான் நம்ம தமிழ்நாட்டு சிங்க பெண்கள். யோசிச்சு பாருங்க, அந்த போட்ட கோலத்துல கலர் கல்லா போட்டிருக்கமா, கண்ணு நல்லா வரைஞ்சிருக்கமா,
எவ்வளவு பார்த்து பார்த்து போடக்கூடிய அந்த சந்தோஷம் எங்களுக்கு நிச்சயமா அது கொண்டாட்டமா தான் இருக்க முடியும். திண்டாட்டமா எப்படி இருக்க முடியும்? ஒண்ணு இல்லைங்க. இப்ப தீபாவளிக்கு புது ட்ரெஸ் போட்டு உண்மையிலே சொல்றேன், என் மாமியார் காலில் உளுந்து கும்பிடுவேன், என் மாமனார் காலில் உளுந்து கும்பிடுவேன், என் வீட்டுக்காரர் காலில் உளுந்து கும்பிடுவேன். ஒவ்வொருத்தரும் எனக்கு 500 ரூபாய் வச்சு கொடுப்பாங்க. தீபாவளி அன்னைக்கு 8000 ரூபாய் சம்பாதிக்கிற எனக்கு எப்படிங்க திண்டாட்டமா இருக்கும்? எப்படி திண்டாட்டமா இருக்கும்? தீபாவளி அன்னைக்கு மட்டும்தான் என் வீட்டுக்காரர் காலில் நான் உளுந்து கும்பிடுவேன். மற்ற நாள்ல அவன் மோங்காலில் உளுந்து கும்பிடுவான். எல்லா வீட்லயும் நடக்கிறது தானே. ஆமா நடுவர் அவர்களே, ஏன் தெரியுமா நாங்க கொண்டாட்டம்னு உண்மையை நாங்க பேச வந்திருக்கோம். உண்மையிலேயே சொல்ல போனா பஸ்லயோ ட்ரெயின்லயோ கஷ்டப்பட்டு வரும்பொழுது சொந்த ஊருக்குள்ள காலடி எடுத்து வைக்கும் பொழுது இருக்கக்கூடிய சந்தோஷத்தை எந்த கோடீஸ்வரனாலும் கொடுக்க முடியாது. நடுவர் அவர்களே, உண்மையா இல்லையா? நேரா வந்த உடனே அத்தை பொண்ணை பார்த்தோமா, மாமா பொண்ணை பார்த்தோமா, அவங்க கிட்ட 4 வார்த்தை பேசினோமாங்கிற சந்தோஷம் அந்த மாதிரி எக்ஸ்பைரி டேட்டுக்கெல்லாம் யாருக்கும் தெரியாது, கிடையாது. பிகாஸ் அந்த 3 பேரும் பூமர் அங்கிள். பூமர் அங்கிள் எங்களை மாதிரி யூத்துங்கள்ட்ட கேட்டு பாருங்க. யாரு? டெலிபோன் பூத் மாதிரி இருக்குது. உண்மை, எங்களை மாதிரி யூத்துங்கள்ட்ட கேட்டு பாருங்க. ஆமா ஆமா. இப்ப திருவிழாவுல இப்ப மஞ்சள் தண்ணி ஊத்தி விளையாடுவாங்கல்ல. மஞ்சள் தண்ணி எதுக்கு? நடுவர் அவர்களே, அத்தை பொண்ணு மேல மாமா பையன் ஊத்துவா, மாமா பையன் மேல அத்தை பொண்ணு ஊத்துவா. அந்த பொண்ணுக்கு அந்த பையனுக்கு முடிஞ்சிருச்சுன்னா பெரியவங்களா பார்த்து ஒண்ணு சேர்ந்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அதுக்கு தான் திருவிழாவில் ஒண்ணு கூடுறாங்க. போன வருஷம் திருவிழாவுக்கு எங்க வீட்டுக்காரன் திருவிழாவுக்கு கூட்டிட்டு போனேன். எல்லாரும் மஞ்சள் தண்ணி ஊத்தி விளையாண்டாங்க. என் வீட்டுக்காரர் ஆர்வத்துல நான் வச்ச சாம்பாரை தூக்கிட்டு ஓடுறாரு. அட கூறுகட்ட குக்கரு, சாப்பிட வச்ச சாம்பாரை எதுக்கு மாமா தூக்கிட்டு ஓடுறேங்கிற? வெளியில எல்லாரும் மஞ்சள் தண்ணி ஊத்தி விளையாடுறாங்கடி, அதனால தாண்டி நானும் இதை சாம்பாரை தூக்கிட்டு ஓடுறேன்னாரு. எதுக்கு மாமா சாம்பார் தூக்கிட்டு ஓடுறேங்கிற? நீ வச்ச சாம்பார் எப்படியுமே மஞ்சள் தண்ணி மாதிரி தான் இருக்குது, டெய்லி கீழே ஊத்துறதுக்கு வழி இல்லாம தெரிஞ்சட்டி இன்னைக்கு தான் ஊத்துறதுக்கு வழி தெரிஞ்சுன்னு ஓட்டாரு. அதுக்காக என்ன நாங்க என்ன வாழ்க்கையை வந்து திண்டாட்டம் புலம்பிக்கிட்டா இருக்கோம்? ஏன் தெரியுமா? நான் என்ன நினைச்சேன், உன் வீட்டுக்கார் பாண்டியன் ஸ்டோர்ல வர குமரவேலு போலக்கு சாம்பாரை தலையில ஊத்திட்டு உட்கார்ந்த மாதிரி ஆயிட்டானோன்னு பார்த்தேன். நடுவர் அவர்களே, உண்மையிலே எது தெரியுமா சந்தோஷம்? இப்ப கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தீபாவளிக்கு முன்னாடி 5 நாளைக்கு முன்னாடி எப்ப லீவு விடுறாங்கன்னு காத்து காத்து இருக்கக்கூடிய அந்த சந்தோஷத்தை விடுமுறை நாட்கள பண்டிகை நாட்கள்ல தான் கொண்டாட முடியும். கல்லூரி படிக்கக்கூடிய காலத்துல கொண்டாட முடியுமா? அதையும் தாண்டி அப்பா அம்மா வாங்கி கொடுத்த அந்த Dress, அது 250 ரூபாய் சுடிதாரோ, அது 1000 ரூபாய் சுடிதாரோ, தீபாவளி முடிஞ்சு காலேஜுக்குள்ள வரும்போது புது சுடிதாரை கொண்டு வந்து போட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட காமிக்கும் போது இந்த சுடிதார் சூப்பரா இருக்குடி, இந்த Dress எங்கடி வாங்கினேன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கொள்ளும் போது இருக்கக்கூடிய அந்த அன்பின் நிமித்தம் அதுதான் நடுவர்கள் எங்க வாழ்க்கையில கொண்டாட்டமா இருக்கும். ஒண்ணு இல்ல, எங்க வீட்டுல மருதாணி செடி இருக்காது, எழுத்த வீட்டுல மருதாணி செடி இருக்கும். எல்லா வீட்டையும் தேடி 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 பார்த்து பார்த்து கொண்டு வந்து எல்லாத்தையும் அரைச்சு கொண்டு வந்து பரதநாட்டிய டான்சர் மாதிரி நாங்க கையில மருதாணியை வச்சு அடுத்த நாள் காலையில எப்படி செவந்திருக்குன்னு பார்க்கும்போது அதுதான் பண்டிகையினுடைய முதல் கொண்டாட்டமாவே எங்களுக்கு தெரியும். நடுவர்களே, வாழ்க்கையில மத நல்லிணக்கத்தை உருவாக்குவதே இந்த பண்டிகைகள் மட்டும்தான். ஏன் தெரியுமா? எப்பிரியாணி யார் யார் வீட்டில் வாங்கினாலும் அப்பிரியாணி பாய் வீட்டில் சாப்பிடுவதே சிறந்தது. ஆனால் எதா இருந்தாலும் அண்ணன் முகமது யூசுப் அவர்கள் போறப்போ உனக்கு பிரியாணி வாங்கி தருவார். உண்மையாதாங்க. ஏன் தெரியுமா சொல்றேன்? எங்க வீட்டுல செய்யக்கூடிய தீபாவளி பலகாரத்தை இஸ்லாமிய வீட்டுக்கு கொடுக்கும் பொழுது அவங்க முகத்துல ஒரு சந்தோஷத்தை பார்க்கலாம். அடுத்ததா அவங்க பிரியாணிக்கு ரம்ஜானுக்கும் பக்ரீத்துக்கும் எப்படா பிரியாணி கொடுப்பாங்கன்னு காலையிலே சாப்பிடாம மதியானம் வரைக்கும் பட்டி கிடக்கக்கூடிய எங்களை மாதிரி யூத்துக்கள்கிட்ட கேட்டு பாருங்க, அன்னைக்கு எங்களுக்கு பண்டிகை எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். நடுவர் அவர்களே, ஒரு 1/4 கிலோ பிரியாணியை கொடுத்தாலும் அதை 100 கிராம பறிச்சு நாங்க சேர்ந்து சாப்பிடும்போது அந்த சந்தோஷம் இருக்கும். நடுவர் அவர்களே, உண்மையை சொல்லட்டுமா? ஒன்னும் இல்ல, அந்த கிறிஸ்துமஸுக்கு எங்க அண்ணன் உண்மையிலேயே அந்த கேக்கை வெட்டி கொண்டு வந்து எங்கள்கிட்ட வெறும் கேக்கா அது தெரியாது. நடுவர்களே, எங்களுடைய அந்த கிறிஸ்தவ சகோதரர்கள் கொடுக்கக்கூடிய அந்த பண்டிகையினுடைய பண்பாடாகவே எங்களுக்கு வெளிப்படும். சொன்னா விலையில் இல்லை அந்த பண்டிகையினுடைய கொண்டாட்டம், மனநிலையில் தான் இருக்கிறதுங்கிற தயவு செய்து எதிர நீ புரிஞ்சுக்கோங்க. நாங்க ஏன் தெரியுமா கொண்டாட்டம்னு சொல்றோம்? உண்மையிலே சொல்றேன், இந்த தீபாவளி பட்டிமன்றத்துக்கு 5 தொலைக்காட்சியில பேசியிருக்கேன். ஆமா, அதையும் பார்த்தேன். 5 தொலைக்காட்சியில பேசியிருக்கேன், 50,000 ரூபாய் சம்பாரிச்சிருக்கேன். எனக்கு எதுக்கு வாழ்க்கை திண்டாட்டம்னு நான் கேட்கிறேன். புத்தி இருக்கிறவங்க பொழைக்கிறோம், புத்தி இல்லாதவங்க புலம்புறாங்க. அது வாத்தம் தான், நீ காசு வாங்கிட்டு பேசுற, இது காசு கொடுத்துட்டு பேசுது. 9 பாட்டா எங்க இருக்கு, 9 பாட்டா எங்க இருக்குன்னா 4 மீட்டர் துணி எடுத்து தைச்சிட்டு போனா சோழி முடிச்சு போச்சு. பாத்தியா, உன் அளவு அது சொல்லுது.
அது தெரியாம வந்து பொழப்பு போனா அதுக்கு நாங்கள் அங்க பொறுப்பு. நாங்க எதுக்குங்க பெண்கள் ஆரி ஒர்க் வச்சு தைக்கிறோம்? ஏன் ஆரி ஒர்க் வைக்கிறீங்க? ஆசையா இல்ல அழகா இருக்கணுங்கிற எண்ணமா? அதெல்லாம் கிடையாது. இப்ப ஆரி ஒர்க் பிளவுஸ் போட்டா மட்டும் தான் அன்னலட்சுமி அழகா தெரியவேனா? மேக்கப்பே இல்லாம இப்ப அழகா தெரியலையா? தெரியுதா? நாங்க ஏன் ஆரி ஒர்க் போட்டு பிளவுஸ் தைக்கிறோம்? நடுவர்களே, நம்மள நம்பி குடும்பத்தை நடத்தக்கூடிய டெய்லர் குடும்பமும் பண்டிகையை சிறப்பாக கொண்டாட வேணுங்கிறதுக்காக தான் 4000 ரூபாய்க்கு ஆரி ஒர்க். உலகத்துல இருக்கிற கல்லெல்லாம் ஒன்னாக்கி உங்க முதுகுல வைக்கிறீங்களே, உங்க முதுகை உங்களால பார்க்க முடியுமா? ஏங்க, எங்க முதுக நாங்க பாக்குறதுக்காக நாங்கெல்லாம் கல்லு வைக்கிறோம். உண்மையை சொல்லட்டுமா? நடுவில் உட்காந்துருக்காரு பாருங்க, என் புடவைக்கே 10 நிமிஷம் பேசினாரு. அன்னைக்கு பாக்குறேன் திருவாரூர்ல ஒரு அம்மா காலேஜுக்கு போற அம்மா ஜாக்கெட்ல சாமி படத்தை போட்டு ஆரி ஒர்க் போட்டுருந்துச்சு. அவர் பாட்டுல பக்தி மயமா தொட்டு கும்பிட்டு போயிட்டே இருக்காரு. உங்களுக்கு வாழ்க்கை கொண்டாட்டமா தான் இருக்கும். உங்களை நம்பி வந்தவங்க மனைவியை கேட்டு பாருங்க. ஆனா என்ன வேடிக்கை தெரியுமா? நீங்க எல்லாம் இருக்கிற கல்ல ஜாக்கெட்ல ஏத்தி தச்ச பிறகுதான் புருஷக்காரனுக்கெல்லாம் கிட்னில கல் வந்துச்சு. இந்த மாதிரி பொய்யான விமர்சனங்களால யாருங்க பதிய வைக்கிறது? இதுல வேற என் தங்கச்சி நீலவேணி சொன்ன ஜாங்கிரியை பத்தி அவ்வளவு நேரம் பேசுறாரு நடுவர் அவர்களே. உண்மையிலே எங்களுக்கு என்ன முறுக்கு சுட தெரியாதா இல்ல அதிரசம் சுட தெரியாதா? இல்ல கேக்குறேன். 18 வகையான பலகாரம் எனக்கு செய்ய தெரியும். யாருக்கு? எனக்கு. சரி, 18 வகையான பலகாரம் செய்ய தெரியும். அத ஒரு மாசமா வச்சா ஊசி போய் கெட்டு போயிருவேங்கிறதுக்காக தான் போய் நேரா போய் நம்மள நம்பி கணபதி பேக்கரி ஓனர் ஓபன் பண்ணி வச்சிருக்காரு. யாரு? அவர் கணபதி பேக்கரி ஓனர். எந்த கணபதி பேக்கரி? அவர் தெரியும். சரி, என்ன பாட்டம் தெரிஞ்சவருக்கு கணபதி பேக்கரி தெரியாதா? நம்ம குடும்பம் மட்டும் பொழைச்சா போதுமா? பேக்கரி வச்சிருக்க குடும்பமும் பொழைக்கணும், அவங்க குடும்பமும் திருவிழாவையும் பண்டிகையையும் சிறப்பா கொண்டாடுங்கிற நல்ல எண்ணம் எங்ககிட்ட இருக்குது. அதனால நாங்க கடையில வாங்கி நாங்க கொண்டாடுறோம் நடுவர் அவர்களே. ஏதாவது உண்மையை சொன்னா பரவாயில்ல. பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறதையும் மனைவிக்கு புடவை வாங்கி கொடுக்கறதையுமே இவ்வளவு தூரம் 3 பேர் பேசுறீங்களே, நான் கேட்கிறேன், நாங்க தேவையான ட்ரெஸ்ஸையும் தேவையான சாப்பாடையும் கட்டின கணவன் கிட்ட கேட்காம பக்கத்து வீட்டுக்கார்ட்ட கேட்க முடியும்? கேட்டா தப்பாயிடாது? தெரியுமா தெரியலையாங்க நடுவர் அவர்களே? உண்மையிலேயே அந்த திருவிழா காலங்களா இருக்கட்டும், பண்டிகை காலங்களா இருக்கட்டும், இரவுல இருந்து விடிய காத்தால வரைக்கும் நாங்க பலகாரத்தை செஞ்சுக்கிட்டே இருப்போம். உண்மையா இல்லையா? எங்களுக்கு அந்த அலுப்பு கூட தெரியாது நடுவர் அவர்களே. விடிய விடிய நாங்கள் அந்த கிச்சன்லயே சமைச்சுக்கிட்டே இருந்தாலும் கூட விடிஞ்ச பிறகு அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய 10 பேருக்கு பக்கத்து வீட்டுக்காரங்களையும் கூட்டு வந்து தலவாழை இலை போட்டு அவங்க நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடிய அந்த ஒத்தை வார்த்தைக்காகவே எங்கள் கவலைகளை கூட துறந்து விட்டு நாங்கள் மகிழ்ச்சியாக வாழ்றோம்னு சொன்னா நடுவர் அவர்களே, தள்ளுபடி போட்டு விளைவிக்கின்ற பெரிய முதலாளிகளையும் வாழ வைப்பது இந்த பண்டிகைகள் தான். தள்ளு வண்டியில் போட்டு வியாபாரம் செய்யக்கூடிய சிறு குறு வியாபாரிகளையும் வாழ வைப்பது இந்த பண்டிகைகள் தாங்கிறதால தான் நாங்க சமரசம் இருக்கிற அந்த பண்டிகைகள் என்னைக்குமே திண்டாட்டம் கிடையாது, கொண்டாட்டம் சொல்றோம். எண்ணங்கள் அழகானால் எல்லாமே அழகாகும். எனவே எண்ணங்கள் அழகானால் எல்லாமே அழகாகும். எங்க 3 பேருக்கும் எண்ணங்கள் மிக அழகாக இருக்கிறது. அவர்கள் மூவருக்கும் எண்ணங்கள் சரியாக இல்லை என்கின்ற காரணத்தினால் இந்த தீபாவளி மட்டுமல்ல, வருடந்தோறும் கொண்டாடக்கூடிய தீபாவளி அவர்களுக்கு திண்டாட்டமாகவே இருந்து போகட்டும். எங்களை போன்ற அழகான பெண்களுக்கு எப்பொழுதுமே பண்டிகைகளும் திருவிழாக்களும் பணம் இருந்தாலும் இல்லாட்டியும் எங்களுக்கு மன நிறைவான வாழ்க்கை இருக்கக்கூடிய இந்த பண்டிகைகள் எப்போதுமே திண்டாட்டம் இல்லை, கொண்டாட்டமே கொண்டாட்டமே என்று நீங்கள் தீர்ப்பினை வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிகச் சிறப்பான நல்லா கேட்டு. உலகெங்கும் இருக்கிற மதிமுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு எங்கள் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, கடந்த பல நிமிடங்களாக ஒரு ஆரோக்கியமான விவாதம் இந்த அரங்கில் அரங்கேறி இருக்கிறது. இன்றைய நிலையில் பண்டிகைகள் என்பது திண்டாடி திணற வைக்கிறதா, கொண்டாடி மகிழ வைக்கிறதா என்கிற அற்புதமான வினா இங்கே எழுப்பப்பட்டு அதற்கான விவாதங்கள் நிறைவேறி இருக்கிறது. நண்பர்களே, பண்டிகைகள் திருவிழாக்கள் என்பது நாள்காட்டியில் வருகிற பொழுது இன்றைக்கு இருக்கிற தலைமுறையாக இருந்தாலும் சரி, எங்களைப் போல நேற்றைய தலைமுறையாக இருந்தாலும் சரி, ஜனவரி மாதம் பிறந்து புதிய கேலண்டரை அப்பாவும் அம்மாவும் வாங்கிட்டு வந்து கையில் கொடுத்து செவுத்தில் மாற்றத்துக்கு முன்னாடி தீபாவளி என்னைக்குன்னு
அத்தனை பேஜையும் திருப்பி பார்த்து இத்தனாம் தேதி தீபாவளின்னு எங்கள் கையில் இருக்கிற பென்சிலில் நோட்டில் எழுதி வச்சு என்னைக்கிடா தீபாவளி வரும்னு ஏங்குகிற இளம் உள்ளங்கள் இன்றைக்கும் தமிழகத்தில் உண்டு. அன்றைக்கு இருந்த தீபாவளியில் எங்களுக்கு கிடைக்கிற புத்தாடை எது தெரியுமா? பள்ளிக்கூடத்து யூனிஃபார்ம். பள்ளிக்கூடத்து யூனிஃபார்ம் தான் புத்தாடை. மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு சட்டை கூட எடுத்து தருவாங்க. ஆனால் பள்ளிக்கூடத்து யூனிஃபார்மை தீபாவளி அன்னைக்கு போட்டால் கூட மகிழ்ச்சியாக இருந்தது அன்றைய தலைமுறை. இன்றைக்கு முன்னாடியெல்லாம் ஜவுளி கடையில் தீபாவளிக்கு மட்டும்தான் கூட்டம் இருக்கும். இப்போல்லாம் டெய்லி கூட்டம் இருக்குது. கடைங்க கூட்டம் போக இப்போ ஆன்லைனில் போட்டான். என் பொண்டாட்டிகிட்டேருந்து செல்லில் ரீசார்ஜே பண்ணாமல் சிம்மை உருவிட்டேன் 1 மாதமாக. ஏன் இவ பாட்டு தட்டி விட்டுறான். தட்டி விட்டுட்டு ஆர்டருக்கு கீழே ஒன்று கொடுத்துருக்குறான், சிஓடி அப்படின்னு. நிறைய பேர் நினைப்பீங்க சிஓடினா கேஷ் ஆன் டெலிவரின்னு. சிஓடினா கேஷ் ஆன் டெலிவரி இல்லை, க்ளோஸ் ஆன் டெலிவரி. ஆமாம், அவன் அங்கேருந்து வந்து கூப்பிட்றான். ஆனால் அவன் தான் ரொம்ப மரியாதையாக கூப்பிட்றான். காயத்ரி. நான் கூட என் பொண்டாட்டி பேரை சொன்னதில்லை. இந்த ஆன்லைனில் சாமான் வைக்கிறானுல்ல, அவன் அங்கே காயத்ரி அப்படின்னா என்ன, என் பொண்டாட்டி சொல்கிறான் யாரோ கூப்பிட்றாங்கண்ணா, ஒன்றை தாண்டி கூப்பிட்றேன், நீ போய் பாரியாண்ணா. கீழே போடணும், நீங்கள் யாருங்கண்ணா? நான் தாண்டா காயத்ரிக்கு புருஷன்னு. 1855 ரூபா கொடுங்கண்ணா. என்ன, ஒரு ரெடிமேடில் மீஷோவில் ஒரு ஜாக்கெட் எடுத்திருக்காங்க 1800. ஜவுளி கடைக்கு போகிறப்ப கூட நம்மளாவது காசை பார்த்து ஜாக்கெட் எடுப்போம். இவன் நொட்டு 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 நொட்டுன்னு தட்டி ஆன்லைனில் போட்டு நம்ம பாக்கெட்லேருந்து காசு போயிட்டே இருக்கு. இவ தான் இப்படி பண்ணுறான்னா என் பையன் பெரியவன். அன்றைக்கி ஒருத்தன் வந்து கேட்குறான், அருள்முருகன் யார் சார் அப்படின்னா. என் பையன் தானா. 3785 ரூபா கொடுங்கன்னா. 3785 ரூபா கொடுத்தா ஆன்லைனில் அன்னலட்சுமி சொன்ன மாதிரி கிழிஞ்ச பேண்ட்டை வாங்குகிறான். பேண்ட்டை போட்டு கிழிச்ச காலம் போக கிழிஞ்ச பேண்ட்டை போட்டுட்டு இருக்கானோ. சார், வாழ்க்கையில் உடை எடுப்பது மட்டுமல்ல, உடைமைகளை பெறுவதற்கு கூட தீபாவளியை பயன்படுத்தலாம். என் தங்கை வேம்பு குறிப்பிட்டதை போல ஒரு பொருள் வேணும், கொலுசு வேணும்னா தீபாவளி வரைக்கும் பொறுத்துக்கம்மா, வாங்கி தரேன்னு சொன்ன காலம். இன்றைக்கி தீபாவளிக்கு கொலுசு கூட வாங்கி தர முடியாது. பெண்களை பெற்ற அப்பாலாம் வயிற்றில் நெருப்பை கட்டிக்கிட்டு இருக்கிறான். தங்கம் கிராமு 11,825 ரூபான்னா வெள்ளி 1 கிலோ இன்னைக்கு 2,08,000 ரூபா. 1 கிராம் 208 ரூபா. பிள்ளைங்களுக்கு ஒரு வெள்ளி கொலுசு கூட வாங்க முடியாது. ஆனாலும் தன் வீட்டில் இருக்கிற தேவைகளை எல்லாம் தீபாவளி என்ற பண்டிகைக்காக அப்பாவும் அம்மாவும் ஒதுக்கி வைத்தார்கள். நீலவேணி வந்து சொன்னிச்சு, பலகாரம் செய்கிறப்ப உரப்பை போட்டோன்னு. என் தம்பி கோபால் சொன்ன மாதிரி தீபாவளி அன்னைக்கு பலகாரத்தை தப்பாக செய்தால் கூட என் தங்கை வேம்பு சொன்னதை போல தப்பாக செய்த பலகாரத்தை அப்பா அம்மாவோடு சாப்பிட்ட பொழுது இருந்த மகிழ்ச்சி வேறு எந்த நாளிலும் கிடையாது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிறோமே தவிர பல வருத்தங்கள் இருக்குது. என் தம்பி கோபால் சொன்ன மாதிரி எது திண்டாட்டம் எது கொண்டாட்டம். மனசு உகந்து எடுத்து கொடுத்தோம்னா கொண்டாட்டம். மனசே இல்லாமல் மச்சினிக்கு புடவை எடுக்கணும்னா எப்படி இல்லையா? எவ்வளோ சார், கம்பல் பண்ணால் ஒருத்தனை வலியுறுத்தினால் அவனது துன்பங்கள் இன்பமாக மாறாது. மனம் என்பது இலகுவானது. அது இறங்குகிற பொழுதுதான் இன்பம் ஏறும். நீங்கள் உலகத்தில் மிகப்பெரிய துன்பமே எது தெரியுமா? வார்த்தைகளால் வர்ணிப்பது அல்ல, வார்த்தைகளால் வசைப்பாடுவது அல்ல. இன்பமாக இருக்கிற பொழுதில் கூட இசையாமல் இணங்காமல் இருக்கிற அந்த பொழுதுதான் துன்பமானது. இந்த 3 ஆண் பேச்சாளர்களும் திண்டாட்டமே என்று சொன்னது அவர்கள் வீட்டில் அல்ல, உலகத்திலே இருக்கிற ஒட்டுமொத்த ஆண்களுடைய அடையாளம் அது. ஏன் திண்டாட்டம்? நம்ம எவ்வளவோ பேர் சொல்லுகிறோம், சம்பாதிக்கிற காசெல்லாம் தீபாவளி ஒரு நாளை கரியாக்குறோம்னு. பட்டாசு வெடிக்கிற பொழுது இருக்கிற இன்பத்தை விட அது வெடிப்பதை பார்த்து நம் குழந்தை சிரிக்கிற சிரிப்பு கோடி ரூபாய் கொடுத்தாலும் வராது. இன்னொன்று சொல்லவா,
பட்டாசை கொளுத்தி அவர்கள் வெடிக்கிற பொழுது நம் குழந்தை சிரிக்கிறது நண்பர்களே. ஆனால் 1000 குழந்தைகள் அந்த பட்டாசுக்காக சிவகாசியில் படிக்காமல் வெடி சுற்றி தன் வயிற்றை கழுவுகிற பிழைப்பு அது. என் தங்கை சேலம் ஐஸ்வர்யா தான் எல்லா மேடையிலும் ஒரு கவிதை சொல்லும். அந்த பட்டாசு சுற்றுகிற குழந்தை சொல்லுகிறதாம், அப்பா நான் கணக்கு பார்த்து படித்து கொள்கிறேன், ஒவ்வொன்றாய் எண்ணி வைக்கிற பொழுது அதை எடுத்து பார்க்கிற பொழுது ரசாயனத்தை தெரிந்து கொண்டு அறிவியல் படிக்கிறேன் இப்படின்னு வரிசையாக சொல்லி அந்த கவிதையில் கடைசியாக சொல்லும், எல்லாவற்றையும் செய்தாலும் அப்பா இதை எடுத்துக்கொண்டு போய் விற்றால்தான் எனக்கு தீபாவளிக்கு பாவாடை கிடைக்கும் என்பதனால் பதற்றத்தோடு சுற்றி கொண்டிருக்கிறார். அந்த இன்பம் தீபாவளியில் உண்டு. நீங்கள் இன்னொன்று சொன்னால் தீபாவளி மட்டும்தான் எல்லாருக்கும் வியாபாரம். மளிகை கடைக்கு வியாபாரம், எண்ணெய் கடைக்கு வியாபாரம், பட்டாசு கடைக்கு வியாபாரம், ஜவுளி கடைக்கு வியாபாரம், ஒட்டுமொத்த கடைத்தெருவுக்கே வியாபாரம். அது அப்போ எல்லோரும் போய் நின்று பேசி வாங்குகிற அந்த பொருள் எப்படி மகிழ்ச்சியை தரும். அதில் எது மகிழ்ச்சி தெரியுமா? நம்ம மேடைக்கு பேசலாம், என் மனைவிக்கு 1000 ரூபாய்க்கு புடவை எடுத்து கொடுத்தேன், 500 ரூபாய்க்கு புடவை எடுத்து கொடுத்தேன்னு. இங்கே இருக்கிற என் பெண் குழந்தைகளுக்கும் ஆண் குழந்தைகளுக்கும் சொல்லுகிறேன், 10,000 ரூபாய்க்கு புடவை எடுத்து கொடுத்தால் கூட அந்த தீபாவளி அன்றைக்கு விடியற் காலையில் வடை சுட்டு, சுழியம் சுட்டு, இட்லி செய்து, தோசை வார்த்து, சட்னி அரைத்து, எல்லா குழந்தைக்கும் பசியார வைத்து விட்டு மதியம் கறி குழம்பு வச்சு, சோறு வடித்து, கோழி வச்சு எல்லாம் செய்துவிட்டு நீங்கள் வேண்டுமானால் எண்ணி பாருங்கள் என் தங்க குழந்தைகளே, தான் கட்ட வேண்டும் என்று தீபாவளிக்கென எடுத்த புடவையை ஒரு நாளும் தீபாவளி அன்றைக்கு கட்டாமல் பின்னால் கட்டுகிற ஒரே தாய்மார்கள் தமிழகத்து தாய்மார்கள் தான். வேணும் தானே எடுக்கிறாங்க, அன்றைக்கி கட்ட மாட்டாங்க. நம்மளை புது ட்ரெஸ்ஸு போட சொல்லுவாங்க. அம்மா பழைய புடவையோடு தான் இருப்பா, அவளுக்கு பெயர் தான் அம்மா. அந்த தாயிடம் போய் கேளுங்கள், பணம் இருந்தாலும் சரி, பணம் இல்லை என்றாலும் சரி, பண்டிகைகள் அன்று நம் குழந்தை ஒரு வாயாவது புதிய உணவு சாப்பிட வேண்டும் என்பதற்காக சாப்பிடாமல் பல நாட்கள் காத்திருக்கிற அந்த தாயிடம் போய் கேளுங்கள். இந்த தீபாவளி அந்த தாய்க்கு பணம் கொடுப்பதற்காக வருடம் உழைத்த அந்த தந்தையிடம் போய் கேளுங்கள். இந்த தீபாவளி என்ன சொல்வார்கள் தெரியுமா? திண்டாட்டத்திலே பல பேரிடம் கடன் வாங்கி, இல்லை இல்லை எங்கள் உழைப்பின் மொத்த பலனையும் கொடுத்து ஒரு நாள் இந்த தீபாவளிக்காக என் குடும்பத்தோடு செலவு செய்கிறேனே, இந்த ஒரு நாளில் பல நாள் பட்ட துன்பம் எனக்கு பனி போல் விலகிவிடும், இதுதான் என் வாழ்க்கையில் மகிழ்ச்சியான நாள் என்று ஒவ்வொரு தாயும் தந்தையும் மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிற ஒரே நாள் இந்த பண்டிகைகள் தான் என்பதினால் அன்று மட்டுமல்ல, நாளை மட்டுமல்ல, இன்று மட்டுமல்ல, என்றுமே பண்டிகைகள் என்பது கொண்டாடி மகிழ்வதற்குத்தான் என்பதை மனப்பூர்வமாக இந்த மதிமுகம் தொலைக்காட்சியின் மூலம் உலக தமிழர்களுக்கு சொல்லி, பண்டிகைகள் என்பது திண்டாட்டத்தோடு தொடங்கினாலும் கொண்டாட்டத்தோடு முடிகிறது. கொண்டாடி மகிழ்வோம். தீபாவளியை மட்டுமல்ல, திருவிழாக்கள் அத்தனையும் என்பதையும் சொல்லி இந்த அற்புதமான நிகழ்வை நிகழ்த்துவதற்கு அனுமதி கொடுத்து இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற குளோபல் கல்லூரி நிர்வாகத்தை சார்ந்த அத்துணை மாணவர்களுக்கும் பேராசிரியர்களுக்கும் முதல்வர், துணை முதல்வர், இத்தனைக்கும் மேலாக எங்கள் மரியாதைக்குரிய இக்கல்லூரி தாளாளர் அண்ணன் KSS தியாகபாரி அவர்களுக்கும் பணம் கொடுத்தால் போதும், என்ன நடக்குதோ என்று ஏதோ ஒரு இடத்திலிருந்து விசாரிக்காமல் கொடுத்த பணத்தை மிகச் சிறப்பாக பயன்படுத்துகிறார்களா என்று இருந்து எனக்கு தெரிந்து தொலைக்காட்சி வரலாற்றிலேயே ஸ்பான்சர் இறுதி வரை இருந்த வாய்ப்பு எங்கள் மரியாதைக்குரிய VSNM அந்த பிளாட் ப்ரமோட்டர்ஸுக்குத்தான் உண்டு. அந்த இஸ்லாமிய சகோதரருக்கும்
வருகை தந்திருக்கிற எல்லா இன சொந்தங்களுக்கும் நல்ல தீப ஒளி திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து எப்பொழுதுமே நம் இல்லத்திலும் உள்ளத்திலும் பண்டிகைகள் மகிழ்வை தருகிற கொண்டாட்டமாகவே மலரட்டும் வளரட்டும் என்று சொல்லி நிறைவாக இறுதியாக கடைசியாக ஒன்றே ஒன்றை உங்கள் மத்தியில் சொல்லிச் செல்கிறேன். போயிட்டு வரேன்.